ஹரி ஓம் மகா காளி காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் அன்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். காளிதேவியின் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல நலமுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியுடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம முழுசாக ஒரு பதிவு இன்றைக்கி போட போகிறோம். என்னடா நான் இந்த பதிவு இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு யாரும் ஆச்சரியப்பட வேணாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு காளி பக்தர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம இந்த பதிவை நம்ம இன்றைக்கி போடுறோம். அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அதுக்குண்டான முழு விவரமாக இந்த பதிவை நம்ம இன்றைக்கி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காளியை பற்றின ஒரு முழு ஒரு ஆர்வம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இருக்கும். அதை ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முழுமை அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், காளிதேவியை பற்றி முழுமையான ஒரு இது யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குரு அனுபவித்தபடி, அவர் எனக்கு அறிவுத்தபடி நான் அதை ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதன்படி அவங்க சந்தேகத்திற்கு இணங்க இன்றைக்கி நான் நிறைய கொஸ்டின்ஸுக்கு நிறைய ஆன்சர் நான் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் காளியோடைய அனுமதியோட. இதில் அவங்க கேட்ட ஒவ்வொரு ஆன்சருமே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பதிவும் போடும் போதும் அதை பற்றின கேள்விகள் எனக்கு எழணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு கிளாஸில் உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னா, அது ஒரு ஆர்வத்தோடு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றின கொஸ்டின்ஸ் யாருக்கு எழுதோ அவங்களுக்கு தான் அதனை பற்றின ஒரு ஆர்வம் தூண்டப்பட்டு அதில் முன்னிலையில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் விளக்கம் கூறணும், அது என்னுடைய கடமை. அது காளியோட அனுமதியுடன் நான் இதை கூறுறேன். முதல்ல அவர் கேட்ட கேள்வி காளினா யார் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று முழுசாக போட்டிருக்கேன். காளி என்பவர் யார் அப்படின்ற மாதிரி, யார் இந்த காளி அப்படின்னு ஒரு வீடியோ அந்த வீடியோ கீழே தான் இவர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். காளி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளியை விவரிக்கவே முடியாத ஒரு சக்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேரானந்த சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சக்திக்கு உருவமும் இல்லை, உருவமும் இல்லாமல் இருப்பதும் இல்லை. அதாவது சிவனுக்கு எப்படி அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அவர் அனாதியாக நிற்கக்கூடிய தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் காளி தேவியும். இந்த காளியும் சிவமும் வேறு வேறு கிடையாது, இரண்டுமே ஒன்று தான். நீங்கள் அந்த பரம்பொருளை நீங்கள் காளியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்கள் முன்னாடி காளியாக நிற்கும், ஒரு பெண் சக்தியாக நிற்கும். அதுவே ஒரு ஆண் சக்தியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள்கிட்ட சிவனாகவோ முருகனாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் நாராயணனாகவோ உங்கள் முன்னாடி நிற்கும். இந்த நாராயணன் அப்படிங்கிறதும் நாராயணி சக்தி தான், அதுவும் ஆதிபராசக்தியோட ஒரு வடிவம் தான் நாராயணி அப்படிங்கிறதும். அப்படிங்கும்போது முதல்ல சொல்லணும் அப்படின்னா, வலபாகம் சிவபெருமானுக்கும் இடபாகம் பார்வதி தேவிக்கும் அளிக்கப்படுறது, சரிங்களா? அதே இடபாகத்தில் தான் மகாவிஷ்ணுவும் இருக்கார். அப்போது மகாவிஷ்ணுவும் ஆதிபராசக்தியும் ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. புரியுதுங்க? அதை நம்ம முழுசாக புரிஞ்சு, அதனால தான் இறைவன் என்பவன் ஒருவனே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் அப்படிங்கிறனால அவங்கள ஒரு உருவ வழிபாட்டில் நம்ம இது பண்ணுறோம். இப்போ சக்தி அப்படின்றது நம்ம உடம்புல என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. நம்ம ரத்தம்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரத்தம் தான் உடம்புக்கு பெரிய பேரானந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு நாடிகள் சிவமாக இருக்கும்போது அதுக்கு ஊடுருவி செல்லக்கூடிய சக்தி இந்த ரத்தமாக தான் இருக்குது. இதுதான் சக்தி அப்படின்னு எடுக்கப்படுது. இதுவே தான் பிரபஞ்சத்துலேயும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுக்குமே சிவமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் இயக்கி அதை ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இயங்க வைக்கக்கூடியது சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த அணு இல்லைன்னா இந்த பிரபஞ்ச சக்திகள் இருக்காது, பிரபஞ்சம் பிரபஞ்சமே இல்லைன்னா அந்த சக்தியும் இருக்காது. அப்போது ரெண்டுமே இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் சிவசக்தியோடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இதைத்தான் திருவண்ணாமலையில் ஜோதி தீபமாக ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இதுதான் இருக்குது, சரிங்களா? இதுதான் சிவசக்தியோடைய ஒரு மேலோட்டமான ஒரு தகவல். இப்போ காளி அப்படிங்கும்போது அவள் ஏன் காளியாக மாறினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ
நல்லவனுக்கு நீ நல்லவனாரு, தீயவனுக்கு தீயவனாருன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கிடங்க இப்போ நான் தேவர்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவள் சாந்த சுரூபியாக காட்சி கொடுப்பா. ஆனால் அசுரர்கிட்ட போகும்போது அந்த வேட்டையாடக்கூடிய குணத்தில் போகும்போது மட்டும்தான் பயங்கரியாக மாறி ஒரு மகா காளியாக உருவெடுத்து போகக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு பார்வையோட ஒரு இதோடு இருக்குது, கம்பீர தோற்றத்தோடு இருக்கக்கூடியவ தான் வந்து காளி அப்படின்னு சொல்லுவாங்க. காளி வந்து ஏன் அப்படி எடுத்தான்னா, இது முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்போது அசுரர்கிட்ட ரொம்ப அசுரருக்கும் அவள் தான் தாய், தேவருக்கும் அவள் தான், எல்லாத்துக்குமே அவள் தான் தாயாக இருக்கா. அப்போது அடமீறி போகக்கூடிய ஒரு குழந்தைய கட்டி அடக்கக்கூடிய ஒரு தாய் எப்படி ஒரு ஆக்ரோஷ குணம் இருக்காங்க, அந்த ஆக்ரோஷ குணம் தான் தாய் வந்து அந்த ஒரு காளியாக வடிவெடுத்த முறை வந்து அதுதான். புரியுது? அதில் ரத்த பீஜனும் இருக்கார், அதில் வந்து அசுர சம்ஹாரம் எல்லாமே வந்து அதில் அதுக்குள்ளே தான் அடங்கும் எல்லாமே. இதுதான் வந்து காளியோடைய ஒரு இது. காளியை வந்து முழுமையாக யாரும் விவரிக்க முடியாது, அது அவ்வளோ உணரலாம், முழுமையாக நம்மளால் உணர முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கருணை தெய்வமாக இருக்கக்கூடியவள் காளின்னு தான் சொல்ல முடியும். சிவனுக்கே தாயாக மாறி தன் மடியில் அமர்த்த வச்சு ஒரு ஆறுதல் உரைக்கக்கூடியவள் வந்து காளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கருணையான தெய்வம் வந்து காளி. அவள் உடல்நிலை வந்து எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் உள்ளம் வந்து குழந்தை மாதிரி இருக்கும். இது நான் வந்து எல்லா இதுலேயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவளை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பயந்துக்கிட்டு நீங்கள் பயம் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு ஆணவத்தன்மை வந்து அவகிட்ட போகும்போது இருக்குது. இப்போ நம்ம அம்மா என்ன பண்ணிட போகிறா அப்படிங்கிற ஒரு ஆணவத்தன்மை இருக்கக்கூடாது. ஆனால் கருணையினால் பக்தியினால் ஒரு பயம் இருந்து அவகிட்ட நெருங்கினோம்னா அவள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட குழந்தையாக வந்து நம்மக்கிட்ட அருள் புரிவாள். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்படி தான் வந்து அருள் புரிஞ்சா, நம்ம காளிதாசருக்கு அப்படி தான் அருள் புரிஞ்சா, நம்ம வீர சிவாஜிக்கு அப்படி தான் அருள் புரிஞ்சா. அப்புறம் விக்ரமாதித்தன், அவன் 2000 வருடங்களுக்கு மேலே நம்மக்கிட்ட ஆண்டவர், அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய புகழ் கிடைக்கணும்னா அதுக்கு காரணம் வந்து இந்த காளி தான். இந்த வந்து இந்திரஜித் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இவர், அதாவது ராவணனுடைய மகன், ஓகேங்களா, அவர் இந்திரஜித். அவருக்கு வந்து பிரத்திங்கராவோட வடிவத்தில் வந்து காளியாக வந்து உருவெடுத்து கொடுத்தா. இன்னுமே பிரத்திங்கரா யாகத்தில் பார்த்திங்கன்னா அந்த இந்திரஜித்துக்கு, அந்த ராவணனுடைய மகனுக்கு வந்து தனியாக ஒரு சிம்மாசனம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து அவர் உட்கார்ந்து பரிபூர்ணமாக அவர் காளிதேவியை வேண்டினாதான் அந்த யாகமே வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட ஆர்ப்பரித்த ஒரு சக்தியாக அந்த காளி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு அன்பால் அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கருணையாக வந்து அவள் பொழிவா. இன்னொரு விஷயம், இதுதான் வந்து காளியை பற்றின ஒரு என்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு விரிவான ஒரு விளக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். இன்னொரு கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து காளி தேவி வந்து சிவபெருமானை மிதிச்சிட்டு இருக்கிறது இதுதான் உண்மையான ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதுதான் வந்து ஸ்வரூபந்தான். ஆனால் இது ஏன் வந்து சிவபெருமானை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து ஒரு ஆர்ப்பரித்த சக்தியாக இருக்க முடியுது. அப்போ வந்து அவளை அடக்கணும் அப்படின்னா அவளுக்கு நிகரான ஒரு சக்தியால் மட்டும்தான் அவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு கொம்பன் யானை வந்து இப்போது ஊரையே தாக்கி அழிக்குது, எக்ஸாம்பிளுக்கு இதுதான், ஊரையே தாக்கி அழிக்குது. அவனை வந்து சாதாரண ஒரு மனுஷனால் போய் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அந்த யானைக்கு நிகரான சக்தி ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த யானையால், மதம் பிடித்த யானையால் நிறுத்த முடியும். அப்போ தான் கொம்பன்ற ஒரு யானை வந்து அடக்க வச்சு அந்த யானையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். புரியுது? அப்பேற்பட்ட யானைக்கே வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆக்ரோஷம் இருக்குன்னா அந்த பிரபஞ்சமே வந்து காளியோட உருவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த காளி வந்து அந்த அசுரனோட அந்த ரத்தங்களை வந்து குடித்ததுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு இந்த ஆக்ரோஷ குணம் வந்து வந்துருச்சு அப்படின்னு. அப்பேற்பட்டது கிடையாது சுவாமி. அதாவது வந்து காளி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்காத சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவும் அவளே, முடிவின் தொடக்கமும் அவளே அப்படின்னு சிவபெருமானாலேயே அவள் வந்து போற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து அப்படி தான். ஏன்னா பெண்களால் தான் வந்து தொடக்கமும் முடியும், அழிவும் முடியும். இது எல்லாமே வந்து மன்னர் காலத்துலேயா இருக்கட்டும், நடப்பு காலத்துலேயா இருக்கும், பெண்களால் தான் அதிக பிரச்சனைகளும் வரும், அதிக சந்தோஷங்களும் வரும். அதுக்குண்டான ஒரு முடிவு விஷயங்கள் வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும். ஆரம்பிக்கிறது யார் வேணால் ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிவு அப்படிங்கிறது வந்து பெண்ணால் தான். இது நம்ம சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து முக்தி நிலையின் முடிவே சக்தி அப்படின்னு சொல்லுவார்.
அப்படின்னு ஒரு பாடல்களில் சொல்லுவார். அப்போது அவரும் ஒரு சக்தி உபாசகராக இருந்தவர் தான், அவரும் ஒரு சித்தனாக இருந்தவர் தான். அவர் தேசப்பணி பண்ணாரோ தவிர நமக்கு உண்டான அந்த ஆன்மீக பணி வந்து அவ்வளவா பண்ணலை. தேசத்தை தான் அவர் ஆன்மீகமாக எடுத்து பண்ணனால நம்மளை விட்டு கூடிய விரைவில் போயிட்டார். அப்போ அவர் எழுதின பாடல்களில் முக்கால்வாசினா பார்த்திங்கன்னா சக்தியை பற்றி தான் மேலோங்கி இருக்கும். அப்போது முக்தியின் முடிவே சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்திக்கும் வந்து ஒரு பயணம் ஒன்று இருக்குது. அந்த முக்தியோட முடிவு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சக்தியோடைய வடிவில் தான் இருக்குது அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் வந்து காளியோட விளக்கமும் காளியோடைய அந்த தன்மையும் வந்து இது காட்டுது. அப்படிப்பட்ட சக்தியை வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா சிவனால் மட்டும்தான் முடியும். அப்போது நான் அதாவது நேரடியாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காளி எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து சிவன்கிட்ட கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான். அதை சிவனை தாழ்த்தி பேசலை. அதாவது வந்து அவரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டார் சார்ந்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்படிங்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய மனைவி இப்படி வரும்போது தன்னுடைய சக்தியை அடக்கும்போது தன்னுடைய சக்தி எங்கே இருக்கோ அந்த சக்தியில் பட்டாதான் அவளுக்கு தெரியும்னு தன்னுடைய வலதுபுறமாக அவள் மிதிக்கும்படி இடதுபுறம் மிதிச்சாங்கன்னா தன்னை தானே மிதித்தா யாருக்கு இப்போ உங்களையே இப்போ ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வராது. உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறவங்கள திட்டினா தான் உங்களுக்கு அதிக கோவம் வரும். அதே மாதிரி தான் தன்னை நம்பி தன்னுடைய பாதியாக இருக்கக்கூடிய சிவனை வந்து மிதிக்கும்படி அவர் வலதுபுறமாக படுக்கிறார். அப்படி படுக்கும்போது தன்னுடைய வலதுபுறத்தில் வந்து காலை கொண்டு வந்து மிதிக்கும் போது அவளுக்கு அந்த உணர்ச்சி தெரியுது, தன்னுடைய பாகம் ஏதோ கீழே இருக்குது, ஏதோ பெரிய தவறு நடந்துருச்சு அப்படின்னு அவருக்கு இந்த குழந்தையாக அவர் வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் கீழே நிற்கும் போது தான் தன்னுடைய நாணத்தின் பேராக தன்னுடைய அதாவது ஒரு கில்ட்டினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் பேராக தன்னுடைய நாக்கை வந்து வெளியில் நீட்டி அந்த ஒரு ஆக்ரோஷ நிலையான ஒரு காட்சி வந்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் வந்து காளி. இதுதான் வந்து சிவம். அதாவது ஒரு எல்லாத்திற்கும் மீறின ஒரு மிஞ்சின சக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து அந்த சிவபெருமானை வந்து காலால் மிதிச்சிட்ருக்கிற இது வந்து அதுதான் சுவாமி, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன அடுத்த கேள்வி ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து ஒவ்வொரு கிராம தேவதைகள் வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து முக்கால்வாசியான இந்த காளி தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் தான் வந்து அதிகமாக நம்ம ஊரில் வந்து வணங்கப்படுறது. இப்போ நார்த் இந்தியா போயிட்டிங்கன்னா அங்கே வந்து சிவ வழிபாடு, புத்தர் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் அங்கே எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் தென் மாவட்டங்களில் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐயனாக இருக்கட்டும், கருப்பனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண் தெய்வங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பெண் தெய்வங்களோட வரிசை வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கிராம தெய்வத்துக்கு ஒவ்வொரு பெண் தெய்வங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தெய்வங்களில் சில பேர் வந்து கிராமத்திலேயே வாழ்ந்து மனிதராக வாழ்ந்து சில பெண்கள் தெய்வ அம்சத்தோடு வாழ்கிறாங்க. அவங்க இறந்து விட்டால் அவங்களையும் வந்து காளியுடைய அம்சத்தில் வந்து சேர்க்குறாங்களே, இது வந்து இது காளியா இல்லை வேற பிற தெய்வங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதுலேயே வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இவங்க வந்து தெய்வ அம்சங்களாக பிறந்திருக்காங்க அப்படின்ற, அதாவது நம்ம பிறக்கப்படுற அத்தனை ஆன்மாக்களுமே வந்து தெய்வ அம்சங்களோடு பிறக்கிறது தான். ஆனால் அவங்க நடந்துக்கிற சூழ்நிலையை பொறுத்து, அவங்க நடந்துக்கிற குணங்களை பொறுத்து தான் அவங்க மேலோங்கி இருக்கக்கூடிய தெய்வ அம்சங்களாக வந்து திகழப்படுறாங்க. இப்போ அப்படி இருந்தவர் தான் இந்த கருப்பசாமியாக இருக்கட்டும், இந்த சங்கிலி கருப்பராக இருக்கட்டும், இல்லை மாசாணி அம்மனுடைய கதை எடுத்துக்கிட்டாலும் இருக்கட்டும், இல்லை நீலியோடைய கதை இருக்கட்டும். இப்போது முப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்குது, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முப்பந்தல் இசக்கியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இது மாசாணியம்மன் வந்து அங்கே இருக்காங்க. ஆனமலை மாசாணியம்மன் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பரித்த சக்தியாக தான் இருக்கக்கூடிய சக்திகள். ஆனால் இவங்க வந்து சராசரி மனிதராக வாழ்ந்து தெய்வ நிலை அடைந்த ஒரு பெண்களாக தான் இருக்காங்க. இவங்க வந்து அதாவது பிறருடைய நலத்தின் வேண்டி யாரெல்லாம் போராடுறாங்களோ, பிறருடைய பாதுகாப்புக்காக யாரெல்லாம் தன்னோட உயிரை கூட துச்சமாக நினைத்து பிறர் உயிரை பாதுகாக்கிறோம், அவங்களாம் தான் தெய்வ நிலையில் போய் அடைகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பெண் சக்திகள் அப்படின்னு சொன்னாலே தெய்வ சக்திகளில் தான் போய் சேரும். அப்போது இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சக்திகள் வந்து இருக்குது. இப்போது சராசரியான இவங்கள தான் அப்படி இருக்கணுமா அப்படின்ட்டு கிடையாது சாமி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
ஒரு இப்போ நீங்களே உங்கள் கூட சார்ந்த ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போது வந்து பிறருக்காக போராடி தன் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக அந்த ஆன்மா போராடும் பார்த்தீங்களா. தன்னை சார்ந்தவருக்கு ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக அவங்க கனவுலையோ இல்லை நினைவிலையோ நேரு உருவத்திலேயோ வந்து மிரட்டி அவங்களுக்குன்னா நியாயத்தை வாங்கி தரும் பார்த்தீங்களா. அவங்க எல்லாமே ஆதிபராசக்தியோடைய ஒரு வடிவம் தான். புரியுதுங்களா. அதான் முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறது சிவசக்தியோடைய ஒரு வடிவமாக தான் இருக்குது சாமி. இது எந்த விதமான ஒரு ஐயப்பாடு வேணாம், எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அந்த ஆன்மா அப்படிங்கிறதே வந்து ஒரு சிவசக்தியோட ஐக்கியமாக தான் இருக்குது. அப்போது அந்த சிவசக்தியோட ஐக்கியம் வந்து எப்போ வந்து பிறருக்காக நின்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு போகிறதோ, இப்போ சில பேர் இந்த தீப்பாஞ்சி அம்மன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதராக வாழ்ந்து ஒரு தெய்வ நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். மகாபாரதத்தில் திரௌபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து மனிதராக வந்து திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லி இப்போவுமே வந்து இது இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மனிதராக. அப்போது பிறருக்காக நினைத்து தன்னை உயிரை மாற்றவங்க வந்து தெய்வ நிலையில் அடைகிறது வந்து எந்த தப்பும் இல்லை. முக்கால்வாசி தெய்வங்கள் வந்து நம்ம நாட்டார் தெய்வங்களாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி தெய்வங்கள் எத்தனையுமே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கூட வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடிய குல தெய்வங்களாக தான் இருக்குமே ஒன்றி பிற தெய்வங்களாக வந்து அது இருக்கவே. இதுதான் வந்து தெய்வத்துடைய ஒவ்வொரு வடிவங்களாக வந்து சூட்டப்படுது. இவங்களை ஏன் காளியோட போய் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பரம்பொருள் அத்தனையுமே காளியோடைய அம்சமாக தான் போகும். இந்த அத்தனை ஆன்மாக்களுமே மேலேருந்து கீழே வரும்போது காளி தேவி கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களோட அனுமதியோடு தான் கீழே வந்து அதோடைய நற்பணிகளை புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரையில் இருக்கக்கூட மதுரை வீரனாக இருக்கட்டும், இப்போ வந்து நிறைய சங்கிலி கருப்பு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய தர்மத்துக்காக போராடி தர்மத்தை இன்னும் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து இறங்கி வந்து இன்னும் மக்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடுமே இல்லை. புரியுதுங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பெண் தெய்வங்களையும் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தெய்வ நிலையில் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பெண்களையுமே வந்து ஒரு தெய்வமாக பார்க்கணும், அவங்கள வந்து தெய்வமாக பாவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண் வழிபாடை வந்து நிறைய கொண்டு வந்தாங்க சாமி. அதாவது முக்கால்வாசி தெய்வங்கள் பார்த்திங்கன்னா ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வங்கள் தான் நம்ம நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் வந்து பெண் தெய்வத்துக்கு உண்டான ஒரு வழிபாட்டுக்கு முறை. அந்த இறந்த பெண்களை வந்து அந்த கன்னி பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வயசு கெட்டின பெண்களாகட்டும், இல்லை மாசமாக இருக்கிற பெண் இறந்து போனாலும் வந்து அவங்களோட குலத்துக்காக போராடினவங்க. அப்போ அவங்களுக்கு அது கடவுளாக தான் இருக்கும். அந்த கடவுளை வந்து ஒரு பெண் சக்தியாக வந்து சேர்க்குறதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது சாமி. இது அத்தனையுமே இந்த ஆதிபராசக்தியோடைய ஒரு இது சொரூபமாக இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சரிங்களா. இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி முக்கால்வாசி பேர் வந்து மனிதராக பிறந்து தான் தெய்வ நிலையை அடைகிறாங்க. ஆனால் நம் மகாகாளி வந்து நேரடியாக சிவபெருமானிலேருந்து தோன்றி அதுக்கப்புறம் பேராற்றலாக இருக்காங்க. இவங்களை வந்து எப்படி நம்ம வந்து வழிபடுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து மூணாவது கேள்வி வந்து இதுக்கு விட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த முக்கோடி தேவர்களாகவே இருக்கட்டும் சுவாமி, எப்பேற்பட்ட ஒரு கண்டத்தில் இருக்க, அதாவது நம்ம பூமி மட்டும் ஒரு கண்டம் கிடையாது. இந்த பூமியை தாண்டி ஒரு மேலே அந்த வளிமண்டலத்துக்கு போனீங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்டங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வளிமண்டலத்துலேயுமே வந்து ஒவ்வொரு சித்தர்களும் இருக்காங்க. இப்போ நம்ம இதில் எப்படி சித்தர்கள் ஞானிகள் இருக்காங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே எல்லாருமே இருக்காங்க. அத்தனை பேருமே ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மனித பிறவி எடுத்து வந்து தான் ஒரு தெய்வ நிலையை அடைய முடியும். அதனால தான் அவ்வை பிராட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு மானிட பிறவி வந்து ரொம்ப அலட்சியமாக நம்ம நினைக்கிறோம், ஏதோ பிறந்துட்டோம் அப்படி. ஆனால் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினைகளை வந்து நீக்கி ஒரு புனித நிலையை தரக்கூடிய ஒரு தெய்வ நிலையை கொண்டு போகிறது தான் வந்து இந்த மனித நிலையாக இருக்குது. இதில் வந்து எப்பேற்பட்ட ஒரு தேவர்களாக இருக்கட்டும், தேவக்கன்னிகளாக இருக்கட்டும், பெண் தெய்வமோ ஆண் தெய்வமாக இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு நல்ல நிலையை அடையணும், ஒரு அருள் நிலையை அடையணும் அப்படின்னா அவங்க மனிதராக தான் சாமி பிறந்தாகணும். அதில் வேறு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதைத்தான் அவ்வை பிராட்டி முன்னாடியே சொன்னாங்க, அரிது அரிது மானிடாக பிறத்தல் அரிது.
இதுக்கப்புறம் நிறையா வரும். கூன்கூடு சேவிட வீடு வந்து பிறத்தில் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து கடைசியில் தவத்தில் போய் முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் அப்படி சொல்லும் போது வந்து இந்த மானிடா பிறந்து தான் தெய்வ நிலையை அடைய முடியுங்கிறது உறுதி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிவபெருமானிடம் தோன்றவர் அப்படின்னு இதுக்கு ஆன்சர் முன்னாடியே சொல்லிட்டேன். சிவனும் சக்தியும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம அவங்கள எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்க ரூப வடிவில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ரூபமே கிடையாது, அரூப வடிவம் தான். ஒரு ஜோதி வடிவத்தில் தான் அவங்க என்றைக்குமே இருப்பாங்க, அனாதியாக நிற்பாங்க. அதுதான் நம்ம வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது வந்து அந்த அருட்பெருஞ்சோதி தான். அந்த அருட்பெருஞ்சோதி தான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவ நிலை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து அதுதான். புரியுதுங்களா? இவங்களை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இவங்களை எப்படி வழிபடணும்னா ஒன்றும் தேவையில்லை சாமி, நீங்கள் அன்பாக இருங்க, அதுவே போதும். உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு தெய்வம் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும், காட்சி கொடுக்கும். அது நிறைய சோதனைகள் வரும், நிறைய அதாவது உங்களால் முடியாத அளவுக்கு சோதனைகள் வரும். ஒரு மாணவன் சோதனை செய்கிறான், ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுறான் அப்படின்னா மட்டும்தான் அவங்ககிட்ட தெய்வங்கள் நெருங்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நான் சொல்லலை, இது பிரபல என்ன சொல்கிறது, முருக பக்தராகி நம்மோடு நம்ம சக மனிதர்களோடு வாழ்ந்து முருகனடி போய் சேர்ந்த நம்ம வள்ளல் வாரியார் சுவாமிகளே வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கட்டும், அவனுக்கு வந்து தெய்வத்தினால ஒரு சோதனைகள் வருது, அவன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் முன்னேறி போகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட தெய்வம் நெருங்கி வருது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய சக்தி வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வருதுன்னா அதுக்கேற்ற ஒரு பக்குவங்கள் வேணும். அந்த பக்குவத்தை நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பக்குவத்தை சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தெய்வம் வந்து நெருங்கும் சாமி. அதுக்கு நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருக்கணும், தெய்வத்துக்கும் உண்மையாக இருக்கணும், நம்ம நம்பி இருக்கவங்களுக்கும் உண்மையாக இருக்கணும். இன்னொன்று அன்பாக இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்பு பாரிக்கணும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, அநியாயத்துக்கு வந்து நம்ம துணை போகவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அது நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்ம பெற்றவங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம என்றைக்குமே ஒரு அநியாயத்துக்கு மட்டும் ஒரு துணை போயிடவே கூடாது சாமி. அந்த துணை போயிட்டோம் அப்படின்னா அதோடைய பாவக்கர்மங்கள் ஏறி போயிடும். இன்னொன்று வந்து அன்னதானங்கள் நிறையா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியுமோ அத்தனை பேருக்கு சாப்பாடு போடும். நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உணவு, ஒருவேளை உணவாவது, அவங்களுக்கு ஒரு கைப்பிடி உணவாவது அவங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது. அப்படி யாரும் இல்லையா, ஒரு கைப்பிடி எடுத்து வைங்க சாமி. எடுத்து வச்சுட்டு அது காகங்களுக்கோ இல்லை ஒரு நடை உயிரினங்களுக்கோ கால்நடை உயிரினங்களோ ஏதாவது ஒன்றுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அது ஒன்றும் தப்பே இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ண தெய்வ சக்தி உங்களுக்குள்ளேயே தானாக உணர முடியும். இந்த அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருப்பது அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த அண்டத்தில் இருக்கிறனால நம்மக்கிட்ட இருக்கிறனால நமக்குள்ளேருந்தே அந்த சக்தியை நம்ம வெளிப்படுத்த முடியும், நம்ம அதால் உணர முடியும். நம்மளால் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேராலையும் அதை நம்மளால் உணர முடியும் சாமி. இது வந்து ஒரு உண்மையான ஒரு விளக்கம் வந்து இதுதான். இப்படி தான் வந்து தெய்வங்களை வந்து இந்த காளி தெய்வம் மட்டும் இல்லை, எந்த தெய்வமாக இருந்தாலுமே நீங்கள் இப்படி தான் நெருங்க முடியும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? இனி அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் கும்பிட்டுட்டு இருக்கக்கூடிய தெய்வம் வந்து அது காளி தெய்வம் தானா இல்லை அது ஒரு சிறு தெய்வமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து முன்னாடியே நான் உங்களுக்கு மொத்தமாக விளக்கம் கொடுத்துட்டேன். இது வந்து சிறு தெய்வமாக நம்ம இப்போ கும்பிட்டுருக்கக்கூடிய சிறு தெய்வமாக இருக்கட்டும் இல்லை பெரு தெய்வமாக இருக்கட்டும், அத்தனையுமே அந்த காளியுடைய அம்சம்தான், அத்தனையுமே வந்து அந்த சிவனுடைய அம்சம்தான். சிவமும் சக்தியும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே இல்லை சாமி, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும், மொத்தமாக அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அங்கே நடக்கும். புரியுதுங்களா? அப்படிங்கும்போது எல்லாமே சிவசக்தியோடைய சொரூபங்கள் தான். நீங்கள் சின்னதாக ஒரு கல் எடுத்து வச்சு கும்பிட்டு நீங்கள் வழிபட்டு சிறு தெய்வமாக இருந்தாலும் அதோடைய சக்தி ஆர்ப்பரித்த சக்தியாக இருக்கும். உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய உங்கள் குலதெய்வம் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன தெய்வம் வேணால் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதோடைய சக்தியோட நிகர் வந்து வேறு எந்த ஒரு பெரு தெய்வங்களுக்கும் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக சொன்ன மூவி தான் வந்து காந்தாரா அப்படிங்கிற மூவி. அவங்க வந்து சிறு தெய்வமாக அந்த ஒரு வராகியை வந்து
தெய்வமாகவும், குளிகான்ற தெய்வத்தை வந்து இதாகவும் கும்பிடுவாங்க. இவங்க வந்து வேறு யாரும் இல்லை, வராகின்றது நம்ம இதில் வந்து வராகமூர்த்தி, வராகியம்மன் இந்த மாதிரி இருப்பாங்க. குளிகா அப்படின்றது நம்ம இதில் பார்த்திங்கன்னா கால பைரவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, கருப்புசாமி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து க்ஷேத்திர பாலகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துக்குண்டான ஒரு தெய்வம், அதாவது குலத்துக்குண்டான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து அவங்க ஊரில் அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் தெய்வங்கள் எல்லாமே ஒரே சொரூபம் தான் சாமி. நீங்கள் சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்னு பார்க்காதீங்க. நீங்கள் கும்பிட்ற அந்த தெய்வத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உண்மையான பக்தியோடு இருங்க, அறநெறியோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி போவதுக்கு உங்கள் குலதெய்வமும் நீங்கள் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வமுமே காரணமாக இருக்கும். புரியுதுங்களா? அதுவே உங்களை நல்வழிப்படுத்தும் சாமி. வேறு எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் திருப்பதிக்கு ஏறி போகணும், லொங்குன்னு போய் இது பண்ணணும், அதுக்கு நீ எந்த தெய்வத்தையும் நான் தப்பாக சொல்ல. முதல்ல நம்ம வீட்டில் இருக்க நம்ம பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய சுற்றத்தோர் அப்படிங்கிறதுக்கு இணங்க முதல்ல நம்ம குலதெய்வம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் மற்ற அனைத்து தெய்வம். ஏன்னா நீங்கள் மற்ற அனைத்து தெய்வத்தையும் நீங்கள் போய் கும்பிட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தோடைய அருள் இல்லாமல், உங்கள் இஷ்ட தெய்வத்தோடைய அருள் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு நிறைவேறாது சாமி. இது வந்து சத்தியமான ஒரு உண்மை. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் யாரெல்லாம் மறந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சிறுதெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும், குலதெய்வ வழிபாடுகள், இதெல்லாம் யாரெல்லாம் மறந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் பயங்கர அடி விழுந்திருக்கும். சத்தியமாக வந்து அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இரத்த கண்ணீராக தான் அந்த லைஃப் வந்து அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பயங்கர அடி விழுந்திருக்கும். அது வந்து விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அடி பயங்கரமாக வந்திருக்கும் சாமி அவங்களுக்கெல்லாம். அதனால் எக்காரணத்தை கொண்டு குலதெய்வத்தை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்னு அந்த ஒரு பார்ஷியாலிட்டி யாரும் பார்க்காதீங்க. மனிதர்களுக்குள்ள பார்ஷியாலிட்டி பார்த்தாலே பயங்கர கோபம் வருது, நம்ம அப்படி இப்படின்னு சண்டை போடுறோம், எனக்கு அவன் சமமா அப்படின்ற மாதிரி. ஆனால் தெய்வங்களுக்கு அந்த சமம் ஈக்குவல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே தெய்வந்தான். நம்ம கும்பிடக்கூடிய அந்த உருவ அமைப்புகளும் அந்த பெயர்களும் மட்டும்தான் வேறையோ ஒழிய மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இதை வந்து நான் இப்படி சொல்கிறேன். ஆனால் சித்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிறிஸ்துவமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஜைனியமாக இருக்கட்டும், இல்லை வந்து புத்தமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு இனத்துக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம பல தெய்வங்களை பிரித்து நம்ம பேசும்போது அவங்க பல இனத்தில் இருக்கிறதே ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய ஒரு தன்மை எப்படி இருக்குது, நம்ம எல்லாத்தோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பக்குவப்படணும் சாமி. சிறு தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் அது காளிக்கிட்ட தான் போய் சேரும், பெரிய தெய்வத்தை கும்பிட்டாலும் அது காளிக்கிட்ட தான் போய் சேரும். இந்த சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முருகனையும் சிவனையும் தவிர மற்ற நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது காளி தேவிக்கிட்ட தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்களும் ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முருகனை கும்பிட்டாலும் அது காளிக்கிட்ட தான் போய் சேரும், சிவனை கும்பிட்டாலும் அது காளிக்கிட்ட தான் போய் சேரும். ஏன் அப்படின்னா முருகன்கிட்ட அவர் ஒரு சக்தி வேலாயுதமாக அவள் நிற்கிறா, ஆனால் சிவன் பெருமாள்கிட்ட தன்னுடைய பாதியாகவே அவள் நிற்கிறா. அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே சக்தியுடைய ஒரு அணுன்றது இயங்கத்தான் செய்யும் சுவாமி. அதில் நீங்கள் சந்தேகமே பட வேணாம். நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு முனீஸ்வரரை பார்க்குறீங்களா, ஆதிபராசக்தியே அப்படின்னு கும்பிட்டாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் நேரடியாக வந்து உங்களுக்கு அருள் பண்ணுவார். பிரச்சனையே படாதீங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அது காளியோட அம்சமாகவே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதான், அது ரொம்ப சந்தோஷம் தான், நல்லது தான். அதை பற்றி நீங்கள் சந்தேகமே பட வேணாம். நீங்கள் காளி தேவியோடைய ஒரு பயங்கர ஒரு பிரியமான ஒரு ஆள் ஆகிட்டீங்க. இந்த கேள்வியிலேருந்தே எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அதாவது மனிதனாக பிறந்தவங்க வந்து நமக்கு எப்படி முக்தி அளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அப்போ அதாவது காளி சக்தி வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியாக வருது, நம்மளால் முக்தி அளிக்க அவங்களால முடியும். ஆனால் மனிதனாக பிறந்து தெய்வ அம்சத்தில் மாறினவங்க வந்து எப்படி நம்மளால் வந்து முக்தி அளிக்க முடியும், அது வந்து காளியோடைய இதுதானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சித்தர்கள் எடுத்துக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா மனிதனாகத்தான் பிறப்பாங்க, ஆனால் தெய்வ நிலையை அடைவாங்க. அதாவது இந்த அருணகிரிநாதராக இருக்கட்டும், இல்லை சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், இல்லை வந்து யோகிராம் சுரத்குமார் இவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், யாராகவே இருந்தாலும் மனிதராக பிறந்து அவங்க ஒரு தெய்வ நிலையை அடையும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே தெய்வத்தை சுயத்தில் உணர முடியும்.
இது வந்து சித்தருடைய அமைப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின முழு விவரத்தை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்குள்ளேயே தன்னைத்தானே உணர்ந்து அதை வந்து வெளிப்படுத்தணும் ஒழிய தன்னோட அதாவது இன்னொருத்தர் சொல்லி அதை வந்து இன்னும் அவங்க உணர்றது வந்து ரொம்ப கஷ்டம் சாமி. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு தெய்வத்தை நேரடியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது, நான் வந்து அதை பார்க்கல. அப்படிங்கும்போது அந்த தெய்வம் எப்படி இருந்துச்சு என்ன இருக்குது உங்களால் சொல்ல முடியாது. அது சொன்னாலும் என்னால் விவரிச்சிக்க முடியாது. அந்த நிலையை தான் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து அது ஒரு தெய்வ நிலையை அடையும் போது பார்த்திங்கன்னா அது அத்தனையுமே காளி தேவிக்கிட்ட தான் போய் சேரும். அத்தனையுமே வந்து காளி இதில் தான் போய், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முப்பந்தல் இசக்கியம்மன் ஒரு சாமி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த அகால மரணம் அடைந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இல்லை திருநங்கை யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அத்தனைக்குமே வந்து இந்த ஆன்மாக்கள் அத்தனை இதுக்குமே அதிபதி வந்து பார்த்திங்கன்னா முப்பந்தல் இசக்கியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயங்கர சக்தி. அது வந்து அவங்கள வந்து மந்திரத்தாலேயோ மாந்திரிகத்தாலேயோ வந்து எதாலேயும் கட்டி போட முடியாது. அவங்களும் வந்து ஒரு பெண்ணாக இருந்து, நீலி அப்படிங்கிற ஒரு பெண்ணாக இருந்து அந்த ஊரில் வாழ்ந்து தன்னால் வந்து அவமானப்படுத்தப்பட்டு அவங்க திருப்பி அந்த காளி தேவிக்கிட்டேயே ஒரு சக்தி அவதாரம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் இந்த பூமியில் பிறந்து திருப்பி அந்த அசுர சம்ஹாரத்தை முடிச்சுட்டு ஔவையாரால் அந்த இடத்துல வந்து அமர பெற்று ஔவையார் ஒரு பாட்டு பாடி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சு அங்கே ஒரு காளி தெய்வமாக அங்கே வந்து அவங்கள நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போனீங்கன்னா முப்பந்தல் இசக்கியம்மன் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆசானியம்மன் சாமி இருக்குது. அவங்களுமே வந்து அந்த மாதிரி வந்து அநியாயத்தால் போராடப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு தெய்வ நிலையை அடைஞ்சவங்களாக தான் அவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து சக்தியோடைய அம்சம்தான் சாமி. நீங்கள் எந்த இதை நீங்கள் வழிபட்டு இது பண்ணாலும் சக்தியை உங்களால் அடைய முடியும். அவங்களால உங்களுக்கு முக்தி கொடுக்க முடியுமா? டைரெக்டாக கொடுக்க முடியாது. அதற்குண்டான வழியை காட்ட முடியும். இப்போது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் சப்ஜெக்டை படித்து நீங்கள் பாஸ் ஆகி போகிறதுக்கும், ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி தந்து அதோடைய நுணுக்கங்களை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகி போகிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த சிறு தெய்வங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு முக்தியை கொடுக்காது, முக்திக்குண்டான வழியை காட்டும். இந்த வழியில் போனீங்கன்னா உன்னால் முக்தி அடைய முடியும், அங்கே வந்து ஹெட் ஆஃபீஸில் அந்த மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீ போய் சேரு அப்படின்னு உங்களுக்கு உண்டான முக்திக்குண்டான வழியை வந்து அவங்க ஈஸியாக காட்டி கொடுப்பாங்க. இதுக்காக தான் சிறு தெய்வங்கள் வச்சாங்க. அதுலேயும் முக்கியமாக பெண் தெய்வங்களை வந்து அதிகமாக வச்சு வழிபடுறது காரணம் வந்து அதுதான். ஏன்னா பெண்ணுக்கு வந்து இலகுன மனசு, அவங்க வந்து தாய்மை உள்ளம் கொண்டவங்க அப்படிங்கிறனால அவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய மகனாகவும் தன்னுடைய மகளாகவுமே பாவிச்சுக்குவாங்க. ஆனால் ஆண் தெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் கடுமை இருந்தாலும் அவரும் வந்து ஒரு முக்திக்குண்டான ஒரு இதாக தான் இருப்பாங்க. ஆனால் எந்த தெய்வமாக இருந்தாலும் முக்தியின் முடிவே சக்தி அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அத்தனைக்கு உண்டான ஒரு வழிகாட்டியாக அந்த சிறு தெய்வங்கள் அத்தனை பேருமே விளங்குவாங்க சாமி. அதனால் இவங்களைத்தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம், சரிங்களா? இப்போது இதுக்குண்டான உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிது அப்படின்னா ஓகே. இல்லை எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாந்திரிகர்கிட்டையும் அவர் கேட்டிருக்கேன் நான், அந்த மாதிரி நான் சொல்கிறாங்க, அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த வழிபடக்கூடிய அந்த பெண் தெய்வமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து காளி தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிறது வந்து காளி தெய்வங்களில் சிறு தெய்வங்கள். இவங்க வந்து காளி தெய்வமாக இருக்க முடியாது. அவங்க சிவனை காலால் மிதித்து இருக்கக்கூடிய ஒரு குணம் பிடித்த அந்த ஒரு உருவத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து காளி தெய்வங்கள். அப்போது இதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு உண்மை இருக்குது சாமி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டைரெக்டாக வந்து காளி தேவியை வந்து யாராலையும் நெருங்க முடியாது. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அன்பால் மட்டும்தான் நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஒரு கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்திரம் மந்திரம் யந்திரம்னு ஒன்றெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம தமிழகத்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா தந்திரங்கள் வந்து அதாவது கேரளா தமிழகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தந்திரங்கள் வந்து தந்திர மந்திரம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த எந்திர வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா வடநாட்டு சைடில் வந்து அதிகமாக எந்திர வழிபாடு எல்லாம் நிறையா இருக்கும். இந்த 3 கட்டமைப்பு தான் வந்து ஆன்மீகத்தை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாந்திரிகர்கள் அப்படிங்கும்போது அவங்க மேக்ஸிமம் வந்து மந்திர சாஸ்திரத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தந்திரத்தை விட
மந்திர சாஸ்திரத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மற்ற கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா, கன்னியாகுமரி, அப்புறம் கர்நாடகாலையும் சரி, அந்த மற்ற இதுலேயும் பார்த்திங்கன்னா தாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்திரிகத்தோட தாந்திரிகம்னு சொல்லுவாங்க. தாந்திரிகம் வந்து அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக போகும், தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு அப்படியே அதோடைய வழிகாட்டுதல் அதாவது தேவர்கள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படின்னா தாந்திரிகம் அப்படின்னா தேவர்கள், மாந்திரிகம் அப்படின்னா அசுரர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இந்த 3 கட்டமைப்பு வருது. அவன் மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா யந்திரம் மந்திரம் அப்படின்ற மாதிரி போயிடும். இந்த 2ம் இருக்கிறனால தான் நம்மளுடைய ஊரை வந்து எல்லாமே சகலமும் வாய்த்த ஒரு ஊராக வந்து நம்ம இது திகழுது. கேரளாவாக இருக்கட்டும், நம்ம தமிழகமாக இருக்கட்டும். இப்போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா காளி தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க சாமி. காளி தான் வந்து மாந்திரிகத்துக்கும் சரி, நல்ல ஒரு இதுக்கும் சரி காளி தான் சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அசுரருக்கும் அவள் தான் தாய், தேவர்களுக்கும் அவள் தான் தாய். அப்படிங்கும்போது யார் சொன்னாலும் அவளால் தட்டி பிரிக்க முடியாது. உண்மையான பக்தி இருந்தால் அவகிட்ட வந்து அவள் சரணாகதியாக வந்து நிற்பாள். ஆனால் அடிமையாக இருப்பாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாள். அன்புக்கு மட்டுமே தெய்வம் அடிபடும். அப்போது அவங்க வழிபடக்கூடிய அந்த ஒரு தெய்வங்கள் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, சில பேர் பலி கொடுப்பாங்க. இந்த கோழிகளை பலி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? இது அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த பீகார் மாநிலத்திலலாம் போனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கோழிகளை வந்து பலி கொடுக்குறாங்க, பன்றிகளை பலி கொடுக்குறாங்க, எருமைகளையும் பலி கொடுக்குறாங்க, ஆடு இது மாதிரிலாம் பலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஏன்? இது வந்து காளி தெய்வம் வந்து இது ஏற்றுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் ஒரு விவரம் ஒன்று சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த காளி தெய்வத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பூத பிரேத பிசாசுகளும் அவளுக்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். இது நீங்கள் எதுவும் நீங்கள் நினச்சிக்க வேணாம். உண்மையான ஒரு ரீசனே வந்து காளி தேவியை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசுரர்களுக்கும் அவள் தான் தாய், தேவர்களுக்கும் அதுதான் தாய். அதாவது 33 கோடி தேவர்களுமே காளி தேவிக்குள்ளே தான் அடக்கம். இந்த சிவபெருமானி ஓங்காரமான காளி தேவிக்குள்ளே தான் அடக்கம்னு நான் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது இந்த பூத பிரேத பிசாசுகள் வந்து எம்மாத்திரம் சொல்லுங்கள். இவங்க எல்லாமே வந்து காளி தேவிக்கு. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தேவதை வந்து மாந்திரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யக்ஷிகளாக இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், இல்லை மோகினிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே தன் வசப்படுத்தி வச்சுக்குவாங்க சாமி. இவங்க எல்லாமே காளியோட அனுமதி பெற்றதுக்கப்புறம் அந்த மோகினியாக இருக்கட்டும், யக்ஷினியாக இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், அவங்கள வசப்படுத்தி குட்டிச்சாத்தானாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே தன் வசப்படுத்தி வச்சு அவங்களுக்கு தான் பலியிடுவாங்களே ஒழிய காளி தேவி என்றைக்குமே அந்த இரத்த பலியை ஏற்றுக்க மாட்டாள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது நீங்கள் எந்த மாந்திரிகர்கிட்ட கேட்டாலும் சில பேர் மறுத்து பேசுவான். இல்லை, நான் காளி தேவிக்கு தான் இது பண்ணுறேன், அவள் தான் வந்து எனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் வந்து கண்டிப்பாக கிடையாது சாமி. உண்மையான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுங்களா? அதாவது இந்த பூமியை படைச்ச அத்தனையுமே காளியுடைய அம்சமாக இருக்கும்போது அந்த ஆடு மாடு கோழியும் காளியுடைய அம்சமாக தானே இருக்கும். அதுவும் அவளுடைய குழந்தைகளாக தானே இருக்கும். தான் குழந்தைய எந்த தாயாவது வெட்டி கொல்லுவாளா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த காலத்தில் சில பேர் பண்ணுறாளுங்க, அது வேறு விஷயம். அது வந்து ஒரு அசுர குணம் படைத்தவங்கள் இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து மானிடருக்குள்ளே அசுரனும் இருக்கான், தேவனும் இருக்கான். நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அப்படி இருக்கும்போது தன்னுடைய குழந்தைகளை தானே வந்து பலின்னு கேட்க மாட்டான். சில காளி கோயில்களை வந்து நான்வெஜ் படையல் போடுறாங்க. அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பூதகணங்கள்னு சொல்லுவாங்க, சிவபூதகணங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுமே அசைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க சிவபூதகணங்களில். இப்போ கருப்பசாமிக்குமே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கெடா வெட்டி பொங்க வைப்பாங்க. சில இதில் வெஜ்ஜும் போடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஐயப்பன் கோயிலில் இருக்கிற கருப்பசாமியும் நம்ம ஊரில் இருக்கிற இந்த கருப்பசாமியும் ஒன்று தான். ஆனால் அங்கே ஐயப்பன் கோயிலில் வந்து அவருக்கு வெஜ்ஜு சாப்பாடு தான் போடுறாங்க. ஆனால் அதே இது நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குண்டான மண்ணுடைய தன்மை, அப்புறம் அந்த வாக்குடைய தன்மை, அப்புறம் நீருடைய தன்மைன்னு சொல்லுவாங்க. இது பொறுத்தவரையும் வழிபாடுகள் மாறும். ஆனால் காளி தேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடங்கு அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த தேவதைக்கு அந்த ஒரு சடங்கு விதிக்கப்படுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆவாங்க. ஆனால் எக்காரண கொண்டும் வந்து காளி தேவி வந்து அசைவ உணவு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய தாகினிகள்னு சொல்லுவாங்க, தாகினிகள், யக்ஷிகள், இவங்கெல்லாம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த சின்ன மஸ்தா அப்படிங்கிற ஒரு தேவியை பற்றி நான் போட்டிருப்பேன்.
மாந்திரிக சாஸ்திரத்தில் பயங்கரமானவங்க. அந்த அவங்களுடைய உருவ அமைப்பாடு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, தன்னுடைய தலையை அறுத்து தான் கையில் வச்சுருப்பாங்க. தன்னுடைய ரத்தம் ஒரு சைடு ரத்தம் வந்து இன்னொரு தேவிக்கு போகும், இன்னொரு சைடு ரத்தம் அவங்களுக்கு போகும். நடுவுலேருந்து வர ரத்தம் மட்டும் அந்த தாயுடைய வாய்க்கு போகும். அந்த மாதிரி போட்டுருவாங்க. தன்னுடைய தான் பட்டினியில் இருந்தாலும் தான் கூட இருக்கிறவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க என்றைக்குமே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பூதப்பிரேத பிசாசுகள் அத்தனை இதுக்குமே அவள் தான் தாயாக இருக்கான்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? அப்போங்கும்போது ஒவ்வொரு மாந்திரிகளும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வசப்படுத்தி ஒவ்வொரு பிரேதத்தையும் நம்மக்கிட்ட வச்சுக்குவாங்க. அப்படி வைக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு படையல் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு படையலின் இணங்காக தான் இந்த மற்ற இதுகளத்தையும் வெட்டி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்குமே வந்து அவங்களுக்கு தண்டனைகள் உண்டு. ஆனால் அது கடைசி நேரத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அது வந்து காளிதேவி வந்து ஏற்றுக்காது. காளிதேவி வந்து பரிசுத்தமான அன்பை மட்டும்தான் வந்து என்றைக்குமே ஏற்றுக்குவாங்க. அதனால் நீங்கள் சந்தேகப்பட வேணாம். இந்த இரத்த பலி இதெல்லாமே வந்து சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட காளிதேவியோட பிள்ளைகள், வேறு இன்னும் இல்லை. இது இருந்ததுங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாந்திரிகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது எல்லா மாந்திரிகளும் இருக்காங்க. இதில் வந்து இப்போது ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகத்தை போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு மாந்திரிகம் வந்து வச்சுருக்காங்க, அதை எடுக்கணும், அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் போகிறாங்க. சரிங்களா? 2 பேருமே மாந்திரிகள் தான். 2 பேருமே காளி தெய்வத்தை வணங்குறவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த காளி தெய்வம் அப்படி இருக்கும்போது 2 பேருமே காளி தெய்வத்தை வணங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 தெய்வமே ஏவி விடும் போது அந்த ஏவலாகி அந்த காளி தெய்வம் 2மே சண்டை போட்டுக்குதா? அப்போ 2மே சண்டை போட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க. 2மே ஒரே தெய்வம் தானே, ஏன் சண்டை போட்டுக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் அவங்க ஒருத்தரை காப்பாற்றுறாங்க, இன்னொருத்தரை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இதில் எது வந்து உண்மையான ஒரு காளி தெய்வமாக இருக்குது, இது வந்து ஏன் இப்படி கட்டுப்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. நான் இந்த கேள்வி இப்படி தான் எனக்கு பதிவு பண்ணுச்சு. அதனால் நான் இந்த கேள்வி வந்து இதில் ஏதாவது ஒரு திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கப்படுறேன். சரிங்களா? இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் முன்பே சொன்ன மாதிரி காளி தேவியை வந்து யாராலையும் ஏவி விடவே முடியாது. அவள் வந்து வேலைக்காரி கிடையாது. அவள் வந்து சர்வ மகாராணி. இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே அவள் தான் ராணி. அந்த ஈசனுக்கே அவள் தான் ராணியாக இருக்கும்போது காளி தேவியை வந்து யாராலும் ஏவி விட முடியாது சாமி. அவளுடைய சக்திகளை வேணால் நீங்கள் ஆர்ப்பரிக்கிற மாதிரி அவள் சக்திகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாளே, அந்த சக்தியை வேணால் நீங்கள் ஏவி விடலாம். உங்களுக்குன்னு கொடுத்துருக்க சக்தியை நீங்கள் பிரயோகித்து நீங்கள் ஏவி விடலாமோ ஒழிய காளியே ஏவி விட முடியாது. நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னென்னா 2மே ஒரே தேவி தானே, எதுக்கு சண்டை போடுது அப்படின்னு கேட்டிங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி 2மே வந்து ஒரே தேவி கிடையாது. அவங்க ஏவி விட்டது காளியாக இருந்தால் தானே சண்டையே வராமல் இருக்கும். அவங்க ஏவி விட்டது ஒரு துஷ்ட சக்திகளை மட்டும்தான் ஏவி விடுவாங்க. அவங்க பேரில் இருக்கக்கூடிய குட்டிச்சாத்தானோ இல்லை யக்ஷர்களோ இல்லை மாந்திரிகத்துக்கு தேவையான தேவையில்லாத ஒரு ஆன்மாக்களையோ இந்த மாதிரி ஒரு அசுரகுணம் படைத்த ஒரு இவங்களைத்தான் வந்து ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விடுவாங்க. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களை பற்றின டீட்டெயில்ஸை வந்து அதை கலெக்ட் பண்ணும். இப்போது உங்களை பற்றி யாராவது கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி அவங்க காதில் போய் ஓதும். இந்த மாதிரி வந்து இருக்குது, இவன் வீட்டில் இவ்வளோ சக்திகள் இருக்குது, இவ்வளோ பூஜைகள் பண்ணுறான், இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட நெருங்கிறது இவ்வளோ இது சுலபம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட போய் தகவல் கொடுப்போம். அப்போது 2மே இப்போ இந்த இன்னும் நீங்கள் கேட்ட மாதிரி இவன் வந்து எனக்கு இருக்க பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒன்று ஏவி விடுறான், அவன் இவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏவி விடுறான். அப்படிங்கும்போது 2த்துக்குள்ளே கிளாஷ் ஆகும், சண்டை நடக்கும். அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் யக்ஷினி ஏவி விட்டுருந்தான் அப்படின்னா அவன் குட்டிச்சாத்தானை ஏவி விட்டுருப்பான். இதுதான் பிரச்சனை. இப்படி பண்ணும் போது அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக சண்டை நடக்கத்தான் செய்யும். இதில் கடைசி என்னதான் இருந்தாலும் தர்மம் யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விவாதமாக அந்த இடத்துல போகும். எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் அது காளி தேவிக்கு அடிபணிந்து தான் நடக்கும்.
இது நீங்கள் மனசார வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் இதயத்தில் உங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்கிறேன். காளி தேவியுடைய அனுமதியின்றி இந்த உலகத்தில் அணுவும் அசையாது. இவர் ரெண்டுத்தையுமே சண்டை போட வச்சு பார்ப்பான். புரியுதுங்களா? சண்டை போட வச்சு யார் பக்கம் தர்மம் இருக்குது, யார் சொல்கிறது உண்மைன்றதை தீர்மானித்து அவங்க பக்கத்தில் இருக்கிறத தான் பண்ணுவாள். சப்போஸ் இப்போ நல்லவன் செத்துட்டான் அப்படின்னு இது பண்ணவன் கொஞ்சம் இதாக போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பக்கத்தில் அவன் சைடில் அவன் கூடயே யாராவது ஒரு விரோதிகள் இருந்திருப்பாங்க. இவனை திசை திருப்பியே அவனை பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரமே யாராவது பண்ணியிருப்பாங்க. இவனா சுயமாக செயல்பட்டிருக்க மாட்டான். அதாவது சொல் புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சுய புத்தி இருக்காது, சொல் புத்தி தான் இருக்கும் அவனுக்கு. அப்படிங்கும்போது அப்படி இருக்கிறவனுக்கும் வந்து பண்ண முடியாது. அவன் கர்ம வினை, அவன் வந்து எதாலும் பண்ண முடியாது. அப்போது ஒரு சக்தி இவன் ஏவி விடும்போது பெரிய சக்தியாக இருக்குது, இன்னொரு தேவை விடும்போது குட்டி சக்தியாக இருக்குன்னா, அந்த பெரிய சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி சக்திகளை அழிச்சிட்டு அவங்ககிட்ட போய் ஏவி விடுறவனை போய் நாசம் பண்ணிடும். ஆனால் இதுலேருந்து அத்தனையும் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் மந்திரம் பண்ண வேணாம், மாந்திரிகம் பண்ண வேணாம், தந்திரம் பண்ண வேணாம், எந்திரம் பண்ண வேணாம். நீங்கள் காளி தேவியே சரணாகதின்னு எவன் ஒருத்தன் போய் உட்கார்றானோ அவனுக்கு நீங்கள் நான் அடித்து சொல்கிறேன் சாமி, நான் அடித்து சொல்கிறேன், எந்த கோயிலில் வேணாலும் நான் அடித்து சொல்லுவேன். எப்பேற்பட்ட உலக மாந்திரிகனாக வேணாலும் இருக்கட்டும், அவன் தோற்று போயிடுவான். உங்ககிட்ட எப்பேற்பட்ட மாந்திரிகனாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு தெய்வமே துணைன்னு போய், உங்கள் குலதெய்வமே இருக்கட்டும், உங்கள் குலதெய்வமே துணைன்னு போய் நீங்கள் நின்னாலும் சரி, உங்கள் குலதெய்வமே கட்டில் இருக்கட்டும், உங்கள் குலதெய்வத்தை கட்டி போட்டான் ஒருத்தன் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் குலதெய்வமே துணைன்னு நீங்கள் உறுதியாக நான் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் தான்ற மாதிரி உறுதியாக நீங்கள் நின்னீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வம் காளியாக உருவெடுத்து வர்றதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆட்படுத்த சக்தி குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்குள்ளேயும் காளியோட சக்தி பரிபூர்ணமாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒதுக்கவே முடியாது. அவன் எவ்வளோ பெரிய மாந்திரிகனாக தானே இருக்கட்டும், அவன் ஏவி விடுறானா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் எவங்கிட்டையும் போவானாம், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அவன் சாபம் கூட அவனுக்கு கொடுக்க வேணான்றேன். நீங்கள் பொட்டாட்டு போங்க, அம்மன்கிட்ட போங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறான், இந்த மாதிரி செய்கிறான், நீ பார்த்துக்கோ. ஒரு எலுமிச்சம்பழம் மாலை வாங்குங்க, அம்மா கழுத்தில் போடுங்க, ஒரு அகல் தீபம் ஒரு ஏற்றி வைங்க, அம்மாங்கிட்ட ஒரு தீபம் ஒன்று ஏற்றி சாமிக்கிட்ட நீங்கள் பரிபூர்ணமாக வைங்க. 2 சொட்டு கண்ணீர், இது போதும். நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்லிகிட்ருக்கேன், நம்மளால் தெய்வத்துக்கு ஒன்று கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த அன்பு தான், பரிபூர்ண அன்பு தான். அந்த 2 சொட்டு பரிபூர்ணமான அந்த கண்ணீர், நீயே தான் எனக்கு சரணாகதி அப்படின்னு போய் விழுந்துருங்க அந்த அம்மாட்ட காலில். ஆப்போசிட் பார்ட்டி துண்டைக்கான துணியக்கான அடித்து உன் காலில் வந்து விழுவான். இது நடக்கும். ஒரு அகல் தீபத்துக்கும் ஒரு 2 சொட்டு கண்ணீருக்கும் இந்த பவர் இருக்குது சாமி. ஏன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த காளி சக்தி தான் இருக்கா. அவள் கலங்குனா சிவபெருமான் பார்த்துட்டு இருக்க மாட்டார், சிவன் கலங்குனா சக்தி பார்த்துட்டு இருக்காது. எப்பேற்பட்ட சக்தின்றதை நம்மளால் உணர வைக்க முடியும். இதைத்தான் வந்து மிருத்யுஞ்சய மந்திரத்தில் வந்து அந்த பையன் பண்ணுறது. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி தன்னுடைய ஆயுள் போகுதுன்னு சிவலிங்கத்தை, அவனுக்கு மந்திரம் மாதிரி எதுவுமே தெரியாது சாமி, சிவபெருமான் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். கட்டி பிடிச்சிட்டு இருக்கே உட்காந்துக்குவான். யமதர்மன் வந்து உயிர் எடுத்துகிட்டு போகும்போது சிவபெருமான் வந்து எட்டி உதைப்பாங்க. அதுவும் எட்டி உதைக்கிற கால் எதுன்னு பார்க்குறீங்க, காளியுடைய அந்த இடது பாகமாக தான் இருக்கும். சிவனை கட்டி பிடிச்சிட்ருப்பான், சிவன் வந்து நிற்பார், சிவனுடைய இடது பாகமான அந்த காளியுடைய கால் தான் வந்து யமனை எட்டி உதைக்கும். யமன் செத்துருவான், மூர்ச்சையாயிடுவான், முடிஞ்சது. யமனுக்கே அழிவு கொடுத்தவள் காளி, அவள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்பேற்பட்டு இருக்கும்போது தன்னை நம்பியிருக்க தன் குழந்தைய விடுவாளா, அதுதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு மந்திரத்துக்கும் போவேன்னா 2 பேருமே வந்து காளி ஏவி விட மாட்டாங்க. அந்த ஒரு ஏவல் தெய்வங்களை மட்டும்தான் ஏவி விடுவாங்களோ ஒழிய காளி யாருமே ஏவி விட முடியாது. காளியை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா முடியவே முடியாது, வசியமே பண்ண முடியாது. காளியை உங்களால் வசியம் பண்ணுமா, அன்பால் நீங்கள் கூப்பிடணும். அவளாக மனசிறங்கி வர்ற வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணணும் சாமி, வேறு வழியே கிடையாது. இதுதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காளியை வந்து வசியம் பண்ணணும், அவளை என் உடம்புல ஏற்றணும், அவளை வந்து நான் ஏவலுக்கு யூஸ் பண்ணுவோன்ற சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கடைசியில் என்ன எல்லாமே ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து நல்லா தான் போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ட்ராஜடியாகி அவங்க அழிஞ்சே போயிடுவாங்க. அந்த குருவுடைய அந்த குலமே வந்து அழிஞ்சிடும்,
மொத்தமாக. ரொம்ப மோசமானது அதெல்லாம். அது வந்து நீங்கள் யாருமே அதை பயன்படுத்த வேணாம். தெய்வத்தை மட்டும் மனசார நினச்சிருந்தாலே போதும். இன்னொன்று வந்து காளி ஏவி விட முடியாது. இது வந்து நான் அடித்து சொல்ல முடியும். என்னால் காளியை யாராலையும் ஏவி விட முடியாது. அந்த ஏவல்களை மட்டும்தான் ஏவி விட முடியும். இது வந்து ஒரு விளக்கம் சாமி. அடுத்தது நான் சொல்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு குருவின் வழியாக ஒரு காளி தேவியை வேண்டுறவங்களுக்கும், இல்லை ஒரு மாந்திரிகத்தின் வழியாக ஒரு காளி தேவியை வேண்டுறவங்க இருக்காங்க. 2 பிரிவினர்கள் இருக்காங்க. இந்த 2, அதாவது ஞான வழியில் போகக்கூடியவங்க ஒருத்தங்க, இன்னொன்று வந்து மாந்திரிக வழியில் போகக்கூடியவங்க ஒருத்தங்க. இவங்க 2 தெய்வமே ஒரே தெய்வத்தை தான் வழிபடுறாங்க. அப்படிங்கும்போது 2 பிரிவினர்களுக்கும் ஒரே பலன் தான் கிட்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்ல அருமையான கேள்வி. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரவருடைய கர்ம விதைப்படி, இன்னொன்று வந்து அவங்களுடைய செயல்படி, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, தெய்வத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு விதி அமையும் சாமி. அப்படி தான். இப்போ நீங்கள் வந்து இப்போது ஞான வழியில் போகிறீங்க அப்படின்னா, ஞான வழியில் போய் அந்த காளி தேவியை வேண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சைவமாக போடுறீங்க, அம்மனுக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருக்கீங்க, உங்களால் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் ₹1 இருந்தாலும் அந்த ₹1 ஒரு கற்பூரத்தை வாங்கி வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பசி பட்டினி இருந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் அம்மனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ₹1 சாக்லேட்டாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஞான வழியில் போடுறது. இந்த மாந்திரிகர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அவங்க மாந்திரிக அடிப்படை அவங்க ஏதாவது ஒன்று வச்சாகணும், வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், குல தெய்வங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஏவல் தெய்வங்கள் இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சாகணும். அப்படிங்கும்போது அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களும் நியாய வழியில் அவங்க போனாங்க அப்படின்னா, நியாயமாக தர்மமாக நான் வந்து யாருக்கும் செய்வேன், நான் வைக்க மாட்டேன், ஆனால் வச்சவங்களுக்கு நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சில மாந்திரிகளும் இருக்காங்க. சில பேர் நான் வச்சும் விடுவேன், எடுத்தும் விடுவேன் அப்படின்றவங்களுக்கு தான் சிக்கல் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு சிக்கல் ஜாஸ்தியாக இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள சுற்றி ஒரு கட்டமைப்பு ஒன்று பட்டிக்குவாங்க. இப்போது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் ஏவி விடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏவி விடுறது வந்து உங்களை எதாவது பண்ணுச்சு அப்படின்னாலும் பண்ணிவிட்டு திருப்பி அது இருமுனை கத்தின்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். மாந்திரிகம் அப்படிங்கிறது ஏவல்ங்கிறது இருமுனை கத்தி, 2 சைடுமே கூர்மையாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி போனீங்கனாலும் உங்களுக்கு குத்தி கிழிக்கும், அப்படி போனீங்கனாலும் உங்களுக்கு குத்தி கிழிக்கும். எந்த சைடு போனாலும் அது விடவே விடாது. அப்போது அது செஞ்சவங்களை போய் ஏதாவது பண்ணும். இப்போ உடம்புக்கு முடியாதவங்களையோ எந்திக்க முடியாதையோ ஏதாவது ஒன்று பண்ணி விட்ரும். பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுன்னா, அந்த மாந்திரிகங்கிட்டே போகும். அவன் என்ன பண்ணுவான், தனக்கு சேஃபாக இருக்கணும்னா அவனை சுற்றி ஒரு கட்டமைப்பு ஒன்று கட்டிக்குவான். கட்டிக்கிட்டு எவன் ஏவியோட சொன்னானோ அவனை போய் நீ செஞ்சிரு அப்படின்றான். எப்படி பணத்தையும் வாங்கிக்குவான். வாங்கிக்கிட்டு எவன் ஏவியோட சொன்னானோ அவனையும் போய் செஞ்சான். அப்போ இது வந்து ஒரு வகையில் வந்து துரோகம் அப்படின்னு ஆகுது. இவங்கெல்லாம் மாந்திரிகம் வாங்கும் போதே சத்திய வாக்கு எடுத்து தான் மாந்திரியம் வாங்குவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது அவங்க கைக்குள்ளே அகப்பட்டதுக்கப்புறம் அவங்க வந்து மாற்றிப்படும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதி மாறிடும். இவங்களால் எதுவும் இவங்க கடைசியில் இவங்களோட அழிவு பார்த்திங்கன்னா ரொம்ப கோரமாக தான் இவங்களோட அழிவு வந்து இருக்கும். ரொம்ப கோரமாக இருக்கும் இவங்களோட அழிவெல்லாம் பார்த்திங்கன்னா. பயங்கர சீக்கு வந்தோ, இல்லை ரொம்ப உடம்புக்கு முடியாமலோ, அடிப்பட்டோ, இல்லை தரன்னு எதாவது இழுத்துட்டு போயோ, இல்லை மலையிலேருந்து கீழே விழுந்தோ, ஏதோ ஒரு விதத்தில் கோரமான முறையில் இந்த மாதிரி மர்ம நபர்கள் சாவாங்க. ஆனால் இதே நல்ல மாந்திரிகள் வந்து நல்ல விதத்தில் பூஜை பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக இறைவனடி போய் சேருவாங்க. அவங்களுக்கு மரணம் இருக்கும், ஆனால் அந்த மரணமே வந்து அவங்களுக்கு சுபமாக அமையும். நல்ல முகூர்த்தமாகவும் நல்ல ஒரு இதாகவும் அவங்களுக்கு அமைஞ்சு அவங்க இறைவனடி போய் சேருவாங்க. ஞானியர்களுக்குமே அதே மாதிரி. ஞானியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் 2த்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இது நிறையா மாந்திரிகள் நான் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும். அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நார்மலாக தவம் பண்ணி அதை அடைஞ்சிருக்கிற சக்தி எந்த அளவுக்கு, நம்ம மாந்திரிகத்து மூலிமா நம்ம பண்ணுற சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லா மாந்திரிகளும் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும்போது கோச்சுக்கு வேணாம், நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த விதமாக ஒரு சக்தி ஒன்று வெளிப்படும் போது அவங்க கர்ம வினைப்படி அவங்களோட செயல்படி தான் அவங்களுக்கு பலன் அமையமோ ஒழிய 2 பேர்த்துக்கும் ஒரே இது தான் அப்படின்னு என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு பார்த்தா தப்பு பண்ணவனும் சொர்க்கலோகத்துக்கு போகலாம்,
நல்லது பண்ணவனும் சொர்க்கலோகத்துக்கு போனான்னா அங்கே நீதியே இருக்காது சாமி, தர்மமே அங்கே நிலைக்காது, தர்மம் இருக்கணும்னு அவசியமே இருக்காது. அப்படிங்கிறனால ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பலன்கள் தான் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய செய்முறைப்படுத்து. இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குண்டான மார்க்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள், அதுதான் எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? இதுதான் ஞான வழியில் செல்கிறவங்களுக்கும் மாந்திரிக வழியில் அவங்கவுங்க செல்கிறதுக்குண்டான செல்கிறதுக்குண்டான ஒரு பலன்கள் இதுதான், ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலும் ஒரு நொண்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை ஏன் காளி தேவியால் சரிப்படுத்த முடியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கரெக்டான கேள்வி தான் சாமி. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பூலோகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொருத்தருக்குமே யாருமே ஒரே மாதிரி உருவ அமைப்பாடு கிடையாது உலகத்தில். இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன். அது குண ரீதியாகவும் ஒருத்தரும் முகம், உடல் அமைப்பு, இதோடைய ரீதியாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கர்ம வினையின் அடிப்படையில் தான் அந்த பூமிக்கு பிறக்கிறாங்க. அவங்க கர்மாக்களை கழிச்சிட்டு தெய்வத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் எல்லாருமே பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவர் காலில், அவர் ஞானியாகவே இருந்தாலும் அவர் காலில் ஒரு புண்ணு வருது அப்படிங்கும்போது அது எந்த தெய்வத்தாலையும் சரிப்படுத்த முடியாது. ஏன்னா அவனோட கர்ம வினை அதை அவன் அழிச்சா தான் அவனுக்கு அடுத்த ஒரு நிலை அவனுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த ஒரு நிலையை எந்த ஒரு தெய்வமும் அந்த ரூல்ஸை மீறுறதெல்லாம் நம்மளால் தான் மட்டும்தான் சாமி. நம்ம தான் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போகிறது. என்ன ரூல்ஸ் போட்டாலும் பிரேக் பண்ணிட்டு போகிறது எல்லாமே நம்ம தான், மனுஷங்க தான், தெய்வங்கள் கிடையாது. இயற்கைகள் என்றைக்குமே ரூல்ஸை பிரேக் பண்ணாது. இப்போ நிறைய இயற்கை மாற்றங்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ரூல்ஸை மீறதுனால தான் இயற்கை மாற்றங்கள் வருது, நிறைய அழிவுகளுக்கு காரணமாகுது. புரியுதுங்களா? அப்போது தெய்வம் அப்படி காலில் புண்ணு இருக்கவங்களும் இன்னும் ஒரு இதே மாதிரி இன்னும் ஒரு சாமி இருந்தார். அவர் சுடுகாட்டில் தான் உட்காந்துருப்பார். அவர் காலில் புண்ணு இருக்கும். அது தெய்வம் காளி முன்னாடி நின்றுருக்கும்போது அதை மாற்றி வை அப்படின்னு சொல்லும் போது அவர் காளி மறைஞ்சிட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அவருடைய வினை பயன் அப்படி. அந்த வினை பயனை முடித்தாதான் அடுத்த இதில் பண்ண முடியும். அது நீங்கள் அவங்களுக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்களேங்கிறக்கோசரம் நீங்கள் அதை அவங்க மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலியமாக அவங்களுக்கு வேறொரு பயன் அவங்கள சேரும். அதை பண்ணுறதுக்குள்ளே அவன் முக்தி அடைஞ்சிட்டானோ இல்லை இறந்துட்டானோ அப்படின்னா மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து வர வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாமல் ஒரு சுழற்சி ஒன்று உண்டாகும். மறுபடியும் அவன் வாழ்க்கையில் அந்த ஆன்மாவுக்கு மறுபடியும் ஒரு சுழற்சி ஒன்று உண்டாகும். மறுபடியும் பிறந்து நொந்து செத்து அவமானங்கள் பட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் துன்பத்தை அனுபவித்து திருப்பி இறைவன்கிட்ட போய் சேர வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த டைமில் பண்ணும்போது அவனோட மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது அவனுக்கு இருந்தாலும் அந்த டைமில் ஒரு பிறக்கும் போது யாரும் ஞானியாக படுக்க மாட்டாங்க. பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது ஞான சம்பந்தர் பெருமானே பிறக்கும்போது ஞானியராக பிறக்கலை. தாயுடைய முளைப்பால் குடித்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஞானம் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்தது. அப்படி இருக்கும்போது அவன் பிறந்துக்கும் போது ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பலனுக்காகவும் மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, பிறவி சுழற்சி இருக்கக்கூடாது, பிறவி பிணியை அறுக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் தெய்வங்கள் சில விஷயங்களுக்கு கடுமையாக இருந்துக்கும். நம்ம யோசிப்போம், இதெல்லாம் ஒரு தெய்வமா, இதெல்லாம் இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு நம்ம மாறி மாறி திட்டுவோம். கெட்ட வார்த்தையில் கூட சில பேர் திட்டுவானுங்க தெய்வத்தை. ஆனால் தெய்வம் எதுவுமே கண்டுக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் இவன் இப்படி தான் பண்ணுவான், கடைசியில் நம்மக்கிட்டேயே நிற்பான், நம்ம தான் அவனுக்கு நல்லது பண்ணியும், நம்மளை விட்டால் இவனுக்கு வேறு யாருடா இருக்கா அப்படின்னு தெய்வம் கடைசி வரைக்கும் அவன் கூடயே நிற்கும். அதனால தான் அவன் புண்ணை மாற்றி வைக்கணும்னு சொன்னப்போ தெய்வத்தால் மாற்ற முடியாதுன்னு போனதுக்கு ரீசன் அதுதான். இதுவே அவன் ஒரு சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தான்னா கூட அவன் கொடுத்துருக்கும். அவனோட கர்மாவை மாற்றி வைக்கணும்னு சொல்லும்போது முடியாது. ஏன்னா கர்மா அது பிராதாத்த கர்மான்னு சொல்லுவாங்க. இது எல்லா மனுஷங்களும் அடையக்கூடிய ஒரு நிலை தான். ஞானியராகவே இருந்தாலும் அவன் அடையக்கூடியது தான். இது யோகானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி முன்னாடி கல்கத்தா காளியை கும்பிடக்கூடிய அந்த ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டையில் கேன்சர் வந்துச்சு. ரத்த வாந்தி எடுப்பார் ஃபுல்லாக. அவர் பெரிய ஞானி. காளியை நேரில் பார்த்து காளியை மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டக்கூடிய ஞானி ராமகிருஷ்ண பரமஹம்சர். யாருன்னா நம்ம விவேகானந்தருடைய குரு. அவரால் தான் நமக்கு ஒரு விவேகானந்தர் கிடச்சார். விவேகானந்தரால் தான் யோக மார்க்கமே என்னன்னு கிடச்சிது.
அப்பேற்பட்ட ஒரு ஞானி, அவருக்குமே வந்து பிராதாத்த கர்மா அவர் விடலை. அவர் கழுத்தில் கேன்சராக வந்து உட்காந்து, புற்றுநோயாக வந்து உட்காந்து, ரத்த வாந்தி எடுத்து, அதையும் ஞானம் மூலியமாக, யோகம் மூலியமாக, வாசியின் மூலியமாக அதை கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் காளி தேவி வந்து அவளை கையை பிடிச்சி வா தங்கம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். அப்பேற்பட்ட ஞானிகளுக்கே அந்த இருக்கும்போது சாதாரண மனுஷங்களாக அந்த தெய்வ நிலையை அடையாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சோதனைகள் வரும். சோதனையும் சாதனையாக மாறணும் அப்படின்னா அந்த நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாது சாமி. இதுதான் வந்து உண்மை. இது வந்து உங்களுடைய கேள்வி, இது கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதை நான் சொல்லப்படுறேன். என் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது தான் சாமி நீங்கள் கேட்ட முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்குள்ளேயே நம்ம வரப்போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய அத்தை மகன் ஒருத்தர் இருந்தால் அப்படி, அவருக்கு வந்து 19 வயசு தான் இருந்துச்சு அந்த டைமில். அப்போ வந்து அவர் பயங்கர காளி பக்தராக இருந்தார். அவருக்குள்ளே வந்து அப்பப்போ ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சுது, காளியோடைய மாற்றங்கள் இதாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து அவர் காளி தேவியோட இதில் இல்லை, அவர் வேற ஒரு ஆண் தெய்வங்கள் வந்து சாமியாடுறாரு அந்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு இடையில ஒரு விஷயங்கள் அவர் சொன்னார், அதை நான் சொல்கிறேன். அவங்க வந்து இப்போது அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டில், நான் எல்லோரும் கேட்டுக்கோங்க, அவருக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து 19 வயசு தான் அப்போ இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து காளி தேவி ஏதோ ஒரு வினைப்படி காளி தேவி வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி போய் அந்த காளி தேவி கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் ரொம்ப பிரியப்பட்டு காளி தேவியோட தீவிர பக்தராகவே மாறியிருக்கார். அப்போது அவரோட உடம்புல காளி தேவி இறங்கி ஒவ்வொரு விதியாக அவங்களுக்கு சொல்ல அவங்க அதைப்படி பண்ணியிருக்காங்க. இறுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டார்களுக்கு அது பிடிக்கலையா என்னன்னு தெரியல, பயந்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து தன்னுடைய மகன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னா திடீர்னு வினோதமாக செயல்படுறான் அப்படிங்கும்போது எல்லா பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறம் அவங்க பயந்ததில் தப்பே கிடையாது. அவங்க பண்ண ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு மாந்திரிகர்கள்ட்ட போயிருக்காங்க. அவர் வந்து நல்லா விசாரித்து பார்த்துட்டு, இது காளி தேவி தான் இறங்கியிருக்கு. இவங்க வந்து அந்த பெண் அவரோட உடம்புலேயே தேவியை ஏற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒரு புடவை கட்டி, இந்த பையனை வந்து ஒரு புடவை கட்டி ஒரு வளையல் போட்டு ஒரு பெண்ணுடைய அலங்காரத்தில் நீ ஆடணும் அப்படின்ற மாதிரி கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த தேவியும் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இவங்க வந்து அந்த தேவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாக்கில் வந்து அவங்களுடைய உத்தரவோடையே நீ இந்த பையனோட உடம்புல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாக்கில் எழுதி அந்த தேவியை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ளே எடுத்துருக்காங்க. அதுலேருந்து அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி காளி தேவி வந்து வர்றதில்லை. ஆனால் இப்போ வந்து அந்த பையனுக்கு ஒரு ஆண் தெய்வம் வருது, அந்த தெய்வத்துக்கு வந்து ஆடுறாரு, குறி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லது தான். இதில் அவங்க பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்பே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வரிகளெல்லாம், அந்த வீடியோஸ் இப்போ இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு வந்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் கேட்டிருந்தாலே அவங்களுக்கு இதோடைய காளி தேவியோட சிறப்பு என்னன்றது அந்த வீட்டார்களுக்கும் இந்த உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது ஒவ்வொரு மாந்திரிகராக இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கட்டும், சாமியை ஆடி குறி சொல்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தன்னுடைய சொத்தை விற்று, தன்னுடைய கிட்னியை கூட விற்று, அந்த காளி தேவி என் உடம்புக்குள்ளே வரணும், நான் குறி சொல்லணும், நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அவங்க பொய் சொல்கிறாங்களோ, ஏமாத்துறாங்களோ, இல்லை உண்மை சொல்கிறாங்களோ, அது வேறு விஷயம். ஆனால் முன்னாடி ஆடிட்டு இருந்தேன், இப்போ வரல, இப்போ மறுபடியும் எனக்கு ஏற்றி கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேரளாவுக்கு போகிறது, மாந்திரிகம் பண்ணுறது, தன்னுக்குள்ளே ஏற்றி கொடுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த காளி எப்பேற்பட்ட ஸ்பெஷலான தெய்வம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு வந்து தெரியலன்றதை விட அவங்களுக்கு ஒரு பயத்தினால அது பையனோட ஃப்யூச்சர் வேறு மாதிரி போயிருமோ அப்படிங்கிறதுனால அவங்க எடுத்துட்டாங்க. இது நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஆணிபூர்வமாக நான் அடித்து ஒன்று சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் சாமி. நல்லா தெளிவாக கேளுங்க. என்னென்னா, காளி தேவி வந்து யார்கிட்டையும் சாதாரணமாக வரமாட்டான். யார் மனசுக்குள்ளேயும் தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரவே மாட்டான். எத்தனை பேர் சார்ந்த தெய்வங்கள் கும்பிட்றாங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கருமாரி அம்மன் இருக்காங்க, முத்துமாரி அம்மன் இருக்காங்க, நம்ம தஞ்சையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இருக்காங்க,
நம்ம அப்புறம் பெரிய பெரிய காஞ்சி மகா பெரியவர் சொன்ன காஞ்சி காமாட்சி அம்மன், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சாந்த தெய்வங்கள் தான். கருமாரியம்மன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ரோஷம் இருந்தாலும் அவங்க சாந்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் காளி அப்படிங்கும்போது அது ஒரு ஹை வால்டேஜ், அந்த வால்டேஜுக்கு லெவலே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த வால்டேஜ் வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவர் போன ஜென்மத்தில் போன இதில் அவருக்கு ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை காளிக்கிட்ட கண்டிப்பாக இருந்திருக்கு. இல்லாமல் அவர் காளியோடைய பக்தனாக மாற முடியாது. சிவனுக்கு எப்படி ஒரு தத்துவங்கள் இருக்கோ, சிவன் சொல்கிறதுக்கும் சிவபெருமானே சிவனுடைய மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கும் கோடி புண்ணியங்கள் வேணும், கோடி பிறப்புகள் இருந்தால் தான் அவருடைய நாமத்தை சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அதே ஒரு சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த காளின்ற அந்த ஒரு சுரூபமாக இருக்கக்கூடிய சக்தியை சொல்கிறதுக்கு கோடி புண்ணியம் இல்லை, அதுக்கும் கோடி பிறவி எடுத்தால் மட்டும்தான் காளி தேவியோடைய பக்தனாகவே மாற முடியும். காளியுடைய பெயரையே அவங்களால சொல்ல முடியும். அப்பேற்பட்ட காளி பக்தனாக அவங்க அந்த பையன் இருந்திருக்கா. அப்படி போன ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்ததுக்கோசரம்தான் அந்த காளி தேவி திருப்பி அந்த பையன்கிட்ட வந்திருக்கு. போன ஜென்மத்தில் சாமி கூட ஆடி இருக்கலாம், குறி சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அந்த பையன் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கான்னு அர்த்தம். அந்த பையன் மனசு அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்திருக்கு. ஏன்னா எங்கே அன்பும் பரிசுத்தமும் இருக்கோ அங்கே தான் தெய்வங்களோட அருள் கடாட்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது உங்களுக்கு புரியல, அந்த டைமில் புரியல. யாரோ நீங்களாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குழப்பி விட்ருப்பான். நான் அடித்து சொல்கிறேன், நீங்களாக யோசிச்சிருக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குழப்பி விட்ருப்பான். இது அப்படி இப்படி முடியாது, மாறிடும் அப்படின்னு. இப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா, அது போக்கில் விட்டுருந்தீங்க அப்படின்னா தெய்வம் என்ன பண்ணுமோ அவங்க கூடயே அரணா நின்று அவங்க குடும்பத்தை மேலோங்கி கொண்டு போயிருக்கும். இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தெய்வம் வருது அப்படிங்கும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி புடவை கட்டி ஆறனால இது மாதிரி பண்ணால் அவருடைய கல்யாண திருமண வாழ்க்கைகள் அவருடைய வாழ்க்கைகள் வந்து பாதிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போது ரீசண்டாக அதாவது ஆதி காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் கோயில் ஒன்று இருக்குது. அதாவது 51 சக்தி பீடங்கள் வந்து உலகத்தில் எல்லாமே இருக்குது. இந்த 51 சக்தி பீடங்களும் ஒன்றா இணைஞ்சால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி பீடம் ஒன்று இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே முத்தாரம்மன் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா தசரா பண்டிகை அன்னைக்கு அத்தனை பேருமே காளி வேஷத்தில் தான் சுற்றுவாங்க. காளி வேஷம், பிச்சைக்கார வேஷம் சுற்றுவாங்க, சிவன் வேஷம், முருகன் வேஷம், வள்ளி தெய்வான எல்லா வேஷத்துலேயும் சுற்றுவாங்க சாமி. பெரும்பாலானவர் காளி வேஷத்தில் தான் சுற்றுவாங்க. கருங்காளி, செங்காளி, பவளக்காளி, பச்சைக்காளி, எல்லா காளி வேஷத்துலேயும் சுற்றுவாங்க. அத்தனை பேரும் ஆண்களான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். அத்தனை பேரும் புடவை போட்டிருந்தாங்களா அப்படின்னா, புடவை கட்டியிருந்தாங்களா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். புடவை கட்டி வளையல் அணிஞ்சு 8 கை 10 கை 21 கை 32 கையெல்லாம் வச்சுலாம் சாமி ஆடி இருக்காங்க. அவங்களும் ஒரு ஆண் தான், அவங்களுக்கும் தெய்வம் வர்றது ஒரு காளி தெய்வம் தான். அந்த காளி தெய்வம் தான் அவங்கள செலக்ட் பண்ணி கொண்டுட்டு போச்சு. அவங்க வாழ்க்கை இன்னும் பல மடங்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்தவர் தான் உங்களுடைய அத்தை பையன். அதன் இடங்கி தான் காளி தேவி குழந்தைய அவன் மனசில் வந்து உட்கார்ந்துருக்கா. ஆனால் அவங்கள நீங்கள் விரட்டி விட்ருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு தப்பான ஒரு காரியங்கள் தான். நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல, அதனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதனால் ரொம்ப பிரச்சனையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் காளி தேவியை வந்து வணங்குறவங்க அவங்க வந்து அவங்கள ஒரு குறிப்பிடவே முடியாது சாமி. அவங்கள வந்து அவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்கள குறிப்பிடவே முடியாது. அவங்கள சுற்றியுமே காளி தேவி 24 ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாள். குழந்தை ரூபமாகவோ இல்லை ஒரு வயசு ரூபமாகவோ ஒரு முதியோருடைய ரூபமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் காளி தேவி அவள் கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பாள். இது நீங்கள் யாராலும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆனால் ஒரு தெய்வமே தேடி ஒரு பையன்கிட்ட வருது அப்படிங்கும் போது அதை நீங்கள் துரத்தி அமைச்சது தப்பு தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் வந்து சாந்தம் அடைஞ்சிருக்கும். அந்த பையன் அந்த மாதிரி பண்ணியிருந்தான் அப்படின்னா சாந்தம் அடைஞ்சிருக்கும். இப்போ
இப்போ நிறைய பேர் தசராக்கு அந்த மாதிரி தூத்துக்குடியில் வேஷம் கட்டி ஆடுறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகலையா? அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லையா? அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இல்லையா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சாமி. ஒரு தெய்வமே வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அப்படிங்கும்போது அந்த விஷயத்த நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும். நம்மளாக தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறோம். தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறோம். நிறைய சம்பிரதாயமே இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறோம். சில கோயிலில் இந்த கும்பத்துக்கு வச்சுருக்க தேங்காயை முதற்கொண்டு ஏலம் போட்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போகிறான். அதாவது கும்பத்தில் வச்சு தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தேங்காயை கோடிக்கணக்கில் ஏலம் போட்டு வாங்கிட்டு போகிறான். இதெல்லாம் வந்து ஒரு விதியே கிடையாது. தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தது போதும்னு போனது போய் பணத்துக்கோசரமும் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கோசரம் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு இதை பண்ணும்போது தெய்வமே வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அப்படிங்கும்போது நம்ம பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவரோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து யாரோ ஒருத்தங்க, அதாவது அவங்க அப்பாவாக இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவங்க அப்பாவோட அப்பா அம்மா யாராக தான் இருக்கலாம், இல்லை அந்த பையனுடைய தந்தை வழி சார்ந்தவங்க யாராக வேணா இருக்கலாம். இவங்களில் யாரோ ஒருத்தங்க காளி தேவிக்கிட்ட ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்திருக்கு, பெரிய வேண்டுதல் இருந்திருக்கு சாமி. நான் அடித்து சொல்லுவேன். நான் எந்த கோயிலுக்கு வேணாலும் நான் போய் அடித்து சொல்லுவேன். அவங்க மூதாதையர்கிட்டையோ இல்லை அவர்கிட்டையோ ஏதோ ஒரு காளி தேவிக்கிட்ட ஒரு வேண்டுதல் இருந்திருக்கு. இல்லை நானே நானே வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு ஆடுறேன்னு அவங்க வேண்டியிருக்கலாம். இல்லைன்னா தன்னுடைய சந்ததிகளை ஆட வைக்கிறேன்னு வேண்டியிருக்கலாம். இல்லைன்னா அவங்க ஆடாமல் மறந்துட்டு போனாங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்காக தெய்வம் வந்து அவர்கிட்ட வந்து நின்றுருக்கலாம், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு. ஆனால் அது இப்போ மறுபடியும் வந்து தடைப்பட்டு போச்சு. இதனால் தெய்வத்துக்கு கோபமெல்லாம் வராது சாமி, கோபம் வராது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வந்து அவர் போயிருக்கலாம். ஆனால் அதே குடும்பத்தில், அதே ஒரு வம்சத்தில், அதே ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிறவி மறுபடியும் பிறக்கும். அது காளி பக்தராக தான் இருக்கும். காளிக்கு பரிபூர்ணமாக சேவை செய்யும். இதே மாதிரி வேஷம் கட்டி ஆடும். நீங்கள் எதில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. நான் அடித்து சொல்கிறேன், அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் காளி தெய்வ பக்தனாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க உடம்புக்குள்ளே காளி இறங்கும். அதோடைய நிறைவேற்றக்கூடிய குணத்தை அது மாற்றவே மாற்றாது. ஏன்னா ஒருத்தனை பிடிச்சி போச்சு, ஒரு குழந்தைக்கு ஒருத்தனை பிடிச்சி போச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா அம்மாவே இருந்தாலும் இருக்கட்டும், தாய்மாமா வராங்கன்னா தாய்மாமா சில குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், இறங்கவே இறங்காது, மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு. அந்த மாதிரி காளி தேவி ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டேன், உட்காந்துட்டா. நீ அவள் யாரை செலக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. மேபி பயப்பட வேணாம். நீங்களும் ஒரு காளி பக்தர் தான். உங்ககிட்ட கூட காளி தேவி வந்து மனமுருகி உங்கள் கூட வந்து உட்காரலாம். நீங்கள் நல்ல விதமாக போகும்போது உங்கள்கிட்ட காளி தேவி வந்து உங்கள்கிட்ட உட்காரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் குலசேகரப்பட்டினம் போங்க, அங்கே இருக்கிற காளி தேவியோடைய வரலாறு கேளுங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்போ யாரெல்லாம் வேஷம் கட்டி ஆடுறாங்க எல்லாமே பாருங்கள். இப்போ நெட்டில் போட்டாலும் நிறைய வருது. யூடியூப்பில் தசரா காளியை பற்றி நீங்கள் போட்டு பாருங்கள், குலசேகரப்பட்டினத்தை காளியை பற்றி போட்டு பாருங்கள். முத்தாரம்மன்னு பேர் போடுங்க, வரும். அதுவும் காளி தெய்வம் தான். பக்கத்தில் சிவபெருமானும் உட்காந்துருப்பார் சாந்த ஸ்வரூபமாக. காளி தெய்வம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் அதில் பண்ணது வந்து கொஞ்சம் ஒரு தப்பு தான். ஏன்னா தெய்வமே இறங்கி, அது அந்த காளி தெய்வம் மட்டும் இல்லை, எந்த தெய்வம் இறங்கி வந்தாலும் அதோட கோரிக்கையை நிறைவேற்றுறது வந்து நம்மளுடைய கடமை சாமி. அதை நம்ம மிஸ் பண்ணது நம்மளுடைய தப்பு தான். ஆனால் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு சந்ததியரில் முதல் தலைமுறை அவருக்கு அடுத்த தலைமுறையோ இல்லை அதுக்கு அடுத்த தலைமுறையில் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக காளி தேவிக்கு பரிபூர்ண ஆசையோடைய வருவாங்க. இல்லை அப்படின்னா அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு நபருக்கு காளி தேவி மேலே ஒரு பிரியப்பட்டோ இல்லை அவங்க மேலே ஒரு ஈடுபாடு வந்தோ காளி தேவியை பெருமையாக வணங்குவாங்க. அவங்க குடும்பம் ஓஹோன்னு வரும். கண்டிப்பாக அவங்க குடும்பம் வந்து ஓஹோன்னு வரும். அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் அவள் விருப்பப்பட்டால் யாரையும் வந்து அப்படியே போகிறேன் அப்படின்லாம் போக மாட்டாள். இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஆண் தெய்வம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி அவருக்கு வந்து இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், அவர் ரொம்ப பரிசுத்தமாக அந்த இடத்துல இருந்திருக்காரு. அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்துக்கு அவருடைய ஆன்மா இருந்திருக்கு. போன ஜென்மத்தில் அந்த சாமியோடைய பற்றின ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ஒரு இதையை நம்ம தொடணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா தெய்வங்களுடைய ஆற்றல்கள் வந்து போராடிகிட்டே இருக்கும்.
காளிதேவி வேணான்னு வலியுறுத்ததுக்கப்புறம் அவங்க அவருடைய செல்லப்பிள்ளை ஏதோ ஒரு சாமி ஆண் தெய்வம் அவரோட ஆன்மாவை வந்து சாமி ஆடுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அது தப்பே கிடையாது. அந்த தெய்வத்துக்கு கொடுத்து வச்சுருக்க காளிதேவியோட அருளோட அந்த ஆன்மாவை வந்து ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்க அந்த தெய்வம் வந்து இப்போ குறி சொல்லி நல்ல பேர்த்துக்கு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து காளிதேவி வந்து மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து அது அப்படி தான். ஏன்னா அது அவங்க குடும்பத்துலேயோ இல்லை அவங்க சார்ந்த ஒரு குடும்பத்துலேயோ கண்டிப்பாக காளிதேவியோட அனுகிரகம் இருக்கும். அவங்களுக்கோசரம் அவங்க இது பண்ணியே தீருவாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா ஒரு குழந்தைன்னு அவங்கள்ட்ட முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதனால் அது எப்போவுமே அது வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் அது வந்து அந்த மாதிரி நம்ம மாந்திரிகர்கள்ட்ட வந்து என்றைக்குமே போகக்கூடாது சாமி. அதாவது ரொம்ப 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 எல்லையை மீறக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு கொம்பனாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து தெய்வத்தை தான் இப்போ நீங்கள் நாடணும். மாந்திரிகர்கிட்ட நீங்கள் போக இப்போ அவனுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட். இப்போ நீங்கள் போனீங்கல்ல, அந்த தெய்வத்தை அவன் ப்ரொசஸ் பண்ணி வச்சுட்டான்ல, அவனுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவனுக்கு புரிஞ்சுதுங்களா? அவன் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருப்பான், வேண்டிகிட்டே இருந்திருப்பான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும், ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னு. நீங்களாக போய் அவனுக்கு ப்ரொசஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுதான் ஒரு உண்மை. இல்லை நீங்கள் சின்ன பையன் அப்படிங்கிறக்கோசரம் உங்கள்கிட்ட அவருக்கு வேறு ஏதாவது ஒரு மாந்திரிகம் சார்ந்த ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெய்வம் சார்ந்த ஒரு பெயரை சொல்லி கூட உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கலாம். அவங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு காளி வந்திருக்கு, அதனால் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மேபி அவங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஷனியோ எக்ஸர்களோ யாராவது வந்து கூட ஒரு திசை மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் ரொம்ப அவர் காளி கோயிலுக்கு தான் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது காளி தெய்வம் தான் அவங்களுக்கு வர்றது ரொம்ப உகந்தது. அவங்க விதியிலேயே அவங்களோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவருக்கு மூலதனமாக நிற்கிறதே காளி தேவியாக தான் இருக்கும். காளி, வாராகி, பத்திங்கரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவி அவங்களுக்கு மூலதனமாக இருக்கும். அவருடைய குலத்தில் வந்து யாரோ ஒருத்தங்க காளி தேவியை வந்து மனசார வேண்டியிருப்பாங்க. இன்னொன்று வந்து அவர் குலத்தில் யாராவது ஒருத்தங்க முன்னாடி காளி தேவிக்கு சாமி ஆடியிருப்பாங்க, குறி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஜீன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது. புரியுதுங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னுடைய அப்பா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 வயசில், நீங்கள் 19 வயசுன்னு சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு 13 வயசில் காளிதேவி உள்ளே இறங்கினது. இப்போ 60 வயசுக்கு மேலே ஆகுது. புரியுதுங்களா? 60 வயசுக்கு மேலே ஆகுது. இன்னுமே அவருடைய உடம்புல வந்து காளிதேவி வந்து இறங்கி அவர் குறி சொல்லி ஒரு நிலையில் தான் இருக்கார். தெய்வ இது நிலையில் தான் இருக்கார். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது தெய்வம் வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வருது அப்படிங்கும்போது அந்த ஒரு தன்மையை நம்ம ஏற்றுக்கணும் சாமி. அது வந்து என்றைக்குமே அலட்சியப்படுத்து அதை வந்து இதாக வந்து விடக்கூடாது. என்றைக்குமே அதை விடக்கூடாது. அது என்றைக்குமே தவறு. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவரை விட்டுட்டாங்க. ஆனால் அவரோட வம்சத்தில் அவர் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இல்லை அவருக்கு பின்னாடி வர சந்ததிக்கோ இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய உங்களில் யாரோ ஒருத்தருக்கோ காளிதேவி மேலே ஈர்ப்பு வந்து காளிதேவி அவர்கிட்ட வந்து உட்காந்து அவங்க விதியை வந்து நல்லபடியாக கொண்டு போகும். அவங்களுக்கு சாமி இறங்கும். அப்படி வந்துச்சு, யாருக்காவது அப்படி ஆகுது, யாருக்காவது அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா யோசிக்கவே வேணாம். அடுத்த வருஷம் தசரா பண்டிகை நடக்கும். அந்த தசரா பண்டிகையில் சாமிக்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தசரா பண்டிகையில் நான் வேஷம் கட்டி நான் தூத்துக்குடியில் தசரா பண்டிகையில் காளி கோயிலில் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து தேவியோடைய அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும். ஏன்னா அது கண்டிப்பாக வந்து தெய்வம் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை சொல்லுது அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக ஒரு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதல் நிறைவேற்றலை, அதனால் வந்து அவங்க அதை அப்படி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அதை வந்து பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசையும் கண்டிப்பாக இருக்கும், காளியோட ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அவருக்கும் இந்த வீடியோவை போட்டு காமிங்க, வீட்டை சார்ந்தவருக்கும் இந்த முழு வீடியோவும் போட்டு காமிங்க. நீங்கள் என்னென்ன கேள்வியெலாம் கேட்டீங்க, இதுக்கெல்லாம் வந்து கரெக்டு தானா,
இல்லை கடைசியாக நான் சொன்ன இந்த அவரை பற்றின அவர் பெயர் என்னன்னு எனக்கு மென்ஷன் பண்ணல. அதனால் நான் அவரோட ஊர் என்னன்னு கேட்டேன், அதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால் அவங்க ஊர் எதுன்னு எனக்கு தெரியாது, அவங்க பெயர் எதுவும் எனக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணக்கு விரும்பலை. விரும்பலை மீன்ஸ் அவங்க சொல்லலை, அதனால் சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த ஒரு தவறை வந்து இனிமேல் உங்கள் பின்னாடி வர்றவங்க யாருக்கும் பண்ண வேணாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அபரிவிதமான ஒரு சக்தி உங்களை நெருங்கி வரும்போது உங்கள் பூர்வ புண்ணியத்துடைய ஒரு பலன் தான், உங்கள் மூதாதையர்களுடைய ஒரு பலன் அது வந்து என்றைக்குமே இருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரித்த சக்தியுடைய ரூபமாக அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அதான் நம்ம செய்கிற நல்லதும் தீயதும் வந்து நம்ம வம்சத்துக்கு தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி தான் வந்து செயல்படும் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். தெய்வத்தை மனசார வேண்டுங்க, மனசார எல்லாமே பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நிறையா அன்னதானங்கள், இல்லை உங்கள் அன்னதானம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன எறும்புகள் கொண்டு அதுகளுக்கு எதாவது சாப்பாடு வைக்கும் போது கொஞ்சம் ஒரு 2-3 பருக்குகள் போடுங்க. பறவைகளுக்கு சாப்பாடு போடுங்க. காலையில் ஒரு சாப்பாடு செய்கிறீங்களா, அதில் ஒரு கைப்பிடி அளவெடுத்து ஓட்டுலையோ இல்லை வீட்டில் தட்டுலையோ வச்சு மேலே வைங்க, இலையிலையோ வச்சு ஏதோ ஒன்று வைங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ண தெய்வ அனுகிரகங்கள் வந்து உங்களுக்கு கூடிகிட்டே இருக்கும். முதியோர்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆச்சி தாத்தா, இந்த பாட்டி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தா இவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ தான் திட்டினாலும் இது பண்ணாலும் அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்கள என்றைக்குமே வந்து கண்ணீர் சிந்த விட்டுறாதீங்க. அவங்களுடைய நல்ல குணங்களும் நல்ல ஒரு வேண்டுதலும் வந்து தான், அவங்க எவ்வளோ தீயவங்களாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் அவங்க முடியாத நேரம் நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்மா அவங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நிலையில் அவங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதனால் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் குருவுடைய அருளும் திருவுடைய அருளும் வந்து என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கணும். திருவருள் கிடைக்குன்னா உங்களுக்கு குருவருள் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் குருவாக வந்து அந்த தெய்வத்தையே பிடிங்க, இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தையே பிடிங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா சிறு தெய்வங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் குலதெய்வம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை பிடிங்க. அந்த திருவருளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கேள்விகள் வந்து இதாக கேட்டிருக்கீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இந்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குன்னுலாம் தெரியாது. இருந்தாலும் நீங்களும் ஒரு தேவி பக்தர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து நல்ல உச்சத்துக்கு போகும். இது வந்து என்னோடதாக நடத்துக்க, நான் சொல்கிற வாக்காக நடத்துக்க வேண்டாம், காளி தேவியோடைய ஆசீர்வாதம். அதனால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக வந்து அமையும். அதனால் முடிஞ்சவங்க வீட்டில் சின்னதாக ஒரு சூளம் எதாவது இருந்ததுன்னா சூளம் வாங்கி வச்சு வேணால் தேவிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டதிக் காளிகளுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும், பரிபூர்ணமாக அமையும். அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் நினச்சிக்க வேணாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு காமிங்க. இதில் ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேற்கோள் காட்டலாம், என்கிட்ட நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். இல்லை இதில் எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் சந்தேகத்தை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி வைப்பேன். இவ்வளோ பெரிய வீடியோ வந்து உங்களுக்கோசரமும் மக்கள் அனைவருக்கோசரமும் தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மட்டும் கேள்வின்னு இல்லை, இது பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எந்த கேள்விகள் இருந்தாலும் அது நீங்கள் தாராளமாக எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்குண்டான விடையை உங்களுக்கு வந்து ஒரு நாளே 2 நாளே உங்களுக்கு கொடுக்கப்படும். அது பெரிய கேள்வியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லுவேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நான் மெசேஜ்லேயே டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அனைவரும் காளியுடன் அருளோடும் பொருளோடும் சகல சௌபாக்கியங்களோடும் மன நிறைவோடும் நல்லபடியாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹரி ஓம் மகாகாளி, ஹரி ஓம் மகாகாளி, ஹரி ஓம் மகாகாளி. வணக்கம், நன்றி. ஓம் சக்தி.